பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு மிக மிக அற்புதமான ஒரு தலைப்பு. கிறிஸ்தவம் உலகத்திற்கு கொண்டு வந்தது சமூக புரட்சியா சமய புரட்சியா? சமூகத்தில் இது மாற்றத்தை ஏற்படுத்தியதா அல்லது சமயத்தில் இது மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்றுதான் தலைப்பு. 6 பெருமக்கள் வந்திருக்கிறார்கள், எல்லாமே மிகச்சிறந்த பேச்சாளர்கள். ஆகவே அவர்களை வைத்து இந்த பட்டிமன்றம் நடத்துவது என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கிறிஸ்தவர்கள் இந்த சமூகத்திற்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமய புரட்சியும் செய்திருக்கிறார்கள், சமூக புரட்சியையும் செய்திருக்காங்க. ரெண்டுத்தையுமே நம்ம மறுக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால், தொண்டு செய்வதற்காக அவர்கள் வரவில்லை, பக்தியை பரப்புவதற்காக தான் வந்தார்கள். ஆனால் பக்தியை பரப்ப வந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பக்தியை விட இவர்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது, ஆகவே தொண்டு தான் மிக மிக முக்கியம் என்று பக்தியை பரப்ப வந்தவர்கள் தொண்டை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். முதல்ல பக்தினா என்ன அப்படின்னு தெரியணும். அடுத்தது சமய தொண்டுனா என்ன அப்படின்னு நம்ம தலைப்புக்கு போனால், பக்தினா என்ன அப்படின்னா, பக்தி என்பது இறைவனை நாம் வேண்டுதல், இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு, இதுதான் பக்தி. ஒரு உண்மை இருக்கணும். அன்றைக்கி ஒருத்தன் அப்படி தான், கடவுளே எனக்கு எங்கேயாவது காசு கிடச்சிதுன்னா, 1000 ரூபாய் இருக்கக்கூடிய காலத்தில் எனக்கு ஏதாவது ஒரு காசு கிடச்சிதுன்னா அதை பாதி உன்னுடைய உண்டியில் எடுத்துன்னு போடுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனான். வழியில் ஒரு 500 ரூபாய் கிடச்சிது. உடனே இவன் சொல்கிறான், உன் ஷேரை எடுத்துக்கின்னு ஏன் 500 ரூபாய் கொடுத்துருக்குற பாரு ஆண்டவரே அப்படின்றான். இது பக்தியில் சேருமா? 500 ரூபாய் வேண்டது என்னன்னா உனக்கு பாதி தரணும், இவனுக்கு கிடைத்தது 500 ரூபாய், ஆனால் அவனுடைய மனம் மாறுகிறது. அப்போ பக்தியில் உண்மை இருக்க வேண்டும் என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஒழுக்கமாக இருக்க வேண்டும், அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். யாருக்கு அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் பக்தி இருக்கும். சபை போதகராக இருக்கிறவர்களுக்கு தெரியும், நைட்டு 12 மணிக்கு கதவு தட்டுவான், எப்படியாவது ஜெபம் பண்ணும், இங்கே போட்டு மோதலாம் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பான். அவங்களுக்கு ஒரு தேவை வருகின்ற போது போதகர்கிட்ட பண்ணுவாங்க. போதகர்கள் அவங்களுக்கு 1008 உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அடுத்த நாள் காலையில் சபைக்கு வரணும், ஆனாலும் ஜெபம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அர்ப்பணிப்பு. இன்றைக்கி மிஷனரிமார்கள் இந்த சமூகத்திற்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சென்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அர்ப்பணிப்பு. எனக்கு தெரிஞ்சு பவுலோஸ்னு ஒரு பாஸ்டர் ராமநாதபுரத்தில், இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கார். பாஸ்டர் பவுலோஸ் ஐயெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மலையாளி. அவர்கள் தன்னுடைய இரத்தத்தை விற்று அதில் இருக்கக்கூடியதை வச்சு ஊழியம் செய்து வந்தவர். அப்படிப்பட்டவர். ஏன் ராமேஸ்வரத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், அங்கே நிறைய மக்கள் அசுத்த ஆவிகளோடு இருக்கிறார்கள், நிறைய கும்பல் கும்பலாக ஆண்டவருக்கு எதிராக இருக்காங்க, அதனால் நான் அந்த பகுதியை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த பவுலோஸ் பண்ணுவதெல்லாம் பார்த்து விட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவரை ஒரு மரத்தில் கட்டி தொங்க வச்சு அடிச்சிருக்கிறாங்க. இதில் உண்மை என்னவென்று சொன்னால், அவர் அதுக்கப்புறம் அனுப்பிட்டாங்க, காயப்பட்டு வந்தார், இன்றைக்கி உயிரோடு இல்லை அவர். ஆனால் அந்த மரத்தில் அதற்கு பிறகு இலைகள் எதுவுமே காய்க்கவில்லை. இலையே காய்க்கல சார், மரம் பட்டு போய் விட்டது. எப்போ ஒரு தேவ மனுஷனை போய் நீ வச்சு அடிச்சியோ அந்த மரம் பட்டு போய் விட்டது. இப்போ ஊர் ஜனங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வந்துடுச்சு, இவரை அடித்தோம், இயற்கையை நம்ம யாருமே தடுக்க முடியாது, ஆனால் அந்த மரம் பட்டு போய் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நல்ல மனிதனை நாம் தண்டித்து இருக்கிறோமோ, அதுதான் பக்தி. பக்தி என்பது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு நேரடி தொடர்பு. நாம் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் நம்மோடு எப்படி இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அந்த அமைதி வேண்டும். அப்படி ஒரு பக்தி. பக்தி என்பது தான் அடித்தளம், ஃபவுண்டேஷன். இவர்களுடைய வாதம், பக்தியினுடைய வாதம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த அடித்தளத்தின் மீது தான் தொண்டு இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு வந்தது சமய பணியே சமய பணியே என்று இந்த 3 பேர்களுமே பேச வந்திருக்காங்க. நம்ம ஏன் இதை பேசுகிறாருன்னா, பெண்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் பக்தி ஜாஸ்தி. இப்போ ஆண்களுக்கு பக்தி இருக்குது. இப்போ பக்திக்கும் பயபக்திக்கும் என்ன வித்தியாசம்னு ஒருத்தனை கேட்டேன். கடவுளுக்கு பயப்படுறது பக்தி, மனைவிக்கு பயப்படுறது பயபக்தின்னா பாருங்க. அதனால் பக்தி ஜாஸ்தி இருக்குது, எங்களுக்கு பயபக்தி ஜாஸ்தி இருக்குது. சரிங்களா? ஆகவே பக்தியை பற்றி பேசுவதற்கு மிக சரியான ஆட்கள் இந்த 3 பேர். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், பக்தி என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு,
ஒரு குறிப்பிட்ட நபருக்கு, ஒரு சமூகத்திற்கு செய்வது தான் தொண்டு. ஆகவே ஒரு தனிப்பட்ட நபர் அடைகின்ற பலனை விட ஒரு சமூகம் அடைகின்ற பலன் என்பது மிக மிக முக்கியம். பக்திக்கு தான் வந்தாங்க அன்னை தெரேசா அவர்கள். அன்னை தெரேசா போயிட்டு ஒரு கடைக்காரன்ட்ட போய் கேட்குறாங்க, இந்த பான் ஷாப் மாதிரி ஒரு கடை போட்டிருக்கான், இந்த மாதிரி என்னுடைய ஏழை பிள்ளைகள் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது அரிசி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இன்றைக்கி அவங்க பட்டினியாக இருக்காங்கன்னு. அவன் அந்த அம்மாவனுடைய கையில் எந்த கையை நீட்டினார்களோ அந்த கையில் எச்சில் துப்பினான். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்ட, என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத எப்போ கொடுப்பேன்னு கேட்டாங்க. ஒருத்தர் அவமானப்படுத்தின பிறகும் அடுத்த முறை போது அவன் அப்பயே மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அம்மா தான் சொல்லுகிறார்கள், இது இந்த தேசத்தில் நான் வந்தது என்பது பக்திக்காக, ஆனால் இந்த தேசத்தினுடைய நிலைமைகள் எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நான் இந்த தேசத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று பண்ண தொண்டு. வெறும் பக்திமானாக இருந்தால் இவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்களான்னு தெரியாது, பேர் வாங்குவதற்காக வரல. ஆனால் அவர்களுடைய செய்த தொண்டு என்பது இன்றைக்கும் வரைக்கும் நிற்கிறது என்று சொன்னால், பக்தி இருந்தாலும் அதன் கூட தொண்டு மிக மிக முக்கியம். அப்படி தொண்டு செய்கின்றவர்கள் சாதாரணமாகவே பக்திக்கு வந்துடுவான் அப்படின்ற இந்த 3 பேருடைய வாதமாக இருக்கிறது. ஆகவே நடுவர் எப்பவுமே ஜாஸ்தி பேசக்கூடாது. அப்புறமா அவங்க சொல்லுவாங்க, அதை தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தால் நீங்கள் அதை முதல்லையே சொல்லிட்டீங்க யாரும். இந்த கதையை தான், அந்த ஒரு கதையை வச்சு தான் 6 நிமிஷம் ஓட்டணும்னு நினச்சேன், அதை நீங்கள் போட்டுட்டீங்களே, அதுக்கப்புறம் ஒரே கன்ஃபியூஷன் வாங்க. ஆனால் நம்முடைய பேச்சாளர்கள்லாம் அப்படி கிடையாது. தலைப்பு இல்லைனா கூட ஒரு அரை மணி நேரம் பேசக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. தலைப்பில் ஒரு குத்தாங்களாம் பேசுவாங்க, தலைப்பே இல்லாமல் கூட பேசக்கூடிய அற்புதமான 6 பேர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து ஒவ்வொருவராக பேச அழைக்கிறேன். ஆகவே அவர்கள் பேசும்போது அவங்க பேசுகிறத வச்சு தான் நாங்கள் கவுண்டர் கொடுப்போம் அப்படின்னு. ஏன்னா இப்போ இவங்க சண்டை போடும் போது ஆண்கள் சண்டை போடவே தெரியாது, பார்த்துருக்கீங்களா? முதல்ல எடுத்தோடனே சொல்லுவான், லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவான். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சண்டையை சொல்லுவான், லாஸ்ட்டாக இப்போ என்ன சொல்கிற நீ அப்படின்வான். வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் இவங்க சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோ, கிபி 1949 உங்கள் அப்பா அன்றைக்கி வந்தாரே, உங்கள் அக்கா அன்றைக்கி வந்தாங்களே அப்படின்னு வாங்க. அதுக்கெல்லாம் பாயிண்டெல்லாம் தேவைன்னா இவங்க பேசினா தான் அதில் பாயிண்ட் உருவி குடலை உருவி நாங்கள் மாலை போட்டுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த டீம் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. சரிங்களா? ஆகவே இதில் எப்பவுமே நம்ம போதகர் தான் பட்டிமன்றத்தையும் சபையை முன்னின்று நடத்துவது போல திரு ஜான் பாக்கியராஜ் ஐயா அவர்கள் அற்புதமான ஊழியக்காரர். அவர் இப்போது சமூக புரட்சியன்னு பேச வராரு. ஒரு பலத்த கைத்தட்டலோடு ஐயா வர வைப்போம். பட்டிமன்றத்தினுடைய நடுவராய் வீட்டிருக்கிற கவிதை கடல் ஐயா அவர்களே, நான் படிக்கும்போது என் கூட ஒரு பையன் கவிதை எழுதினான், அது என் கூட காட்டினான். எப்போ இந்த கவிதையை கொண்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்காத, பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அது அவன் முடியாதுன்னு சொன்னான். மறுநாள் போய் அவனை பார்த்தா வாய் உதடு கிழிஞ்சிருந்தது அவனுக்கு. என்னடா அவன் உதடு கிழிஞ்சிருக்குன்னு கேட்டேன். கவிதை என்னடா எழுதியிருந்தேன்னு கேட்டான். மாட்டுக்கு போடுவது தவிடு, எனக்கு வேண்டியது உதடு அப்படின்னு எழுதிரு. அவங்க அப்பாட்ட இதை பொண்ணு போய் காட்டினோடனே உதட்டை கிழிச்சு விட்டான்னு. ஆனால் நம்ம கவிதை கடல் என்று சொல்லக்கூடிய அருமையான ஐயா ஜான் தன்ராஜா ஐயா அவர்களுடைய பேச்சை பார்க்கும்போது சூப்பராக நல்ல கவிதைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு சரியான நடுவரை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் விடியல் பயணம் போல பயணித்து வந்து இங்கே 3 சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் பேச வைத்திருக்கிற வாதங்களை வைத்து அவர்கள் பேசுவார்கள். அவர்களை பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்குது. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். நாங்கள் அவங்க மேலே இறக்கம் நாங்கள் கொள்கிறோம். எனது அணியிலே பேச வந்திருக்கிற அருமையான சகோதரர்களுக்கும் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்துடைய வாதத்திற்குள்ளாக நான் போகிறேன். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன? கிறிஸ்தவம் உலகத்திற்கு கொண்டு வந்தது சமூக புரட்சியா சமய புரட்சியா? இந்த பட்டிமன்றத்தில் பேசும்படியா என்னை அழைக்கும் போது இது ஒரு நல்ல அருமையான நடுவர் சொன்னது போல நல்ல ஒரு அருமையான தலைப்பு. கிறிஸ்தவத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சமுதாயத்தில் எத்தனையோ புரட்சியாளர்கள் அப்படி சொல்லலாம், புரட்சியாளர்கள் தோன்றி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் டார்வின், சார்லஸ் டார்வின் என்பவர் ஒரு கொள்கையை ஒன்றே அவர் உலகத்துக்கு சொன்னார். என்ன சொன்னார்? ஆப்பிரிக்கா குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன், பரிணாம வளர்ச்சியினாலே குரங்கு படிப்படியாக எப்படி மாறிவிட்டது, மனிதனாய் மாறிவிட்டது என்று சொன்னார். அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது அவரே சொன்னார், நான் சொன்ன அந்த கொள்கை என்பது, அந்த புரட்சி என்பது ஒரு தவறான புரட்சியாய் மாறிவிட்டது, அப்படி அல்ல, அப்படி என்று மாற்றிக்கொண்டார்.
புரட்சி என்பது எல்லா காலத்திலும் எல்லா மக்களாலும் எல்லா நேரங்களிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் சமூக புரட்சி, இல்லை சமுதாய புரட்சி. சமுதாயம் என்பது மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டிலேயோ ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய இடத்திலேயோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியான காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை மக்கள் நிரந்தரமாய் பின்பற்றக்கூடிய அப்படிப்பட்ட புரட்சியை உலக மக்கள் செய்திருந்தாலும் அது நிலைத்து நிற்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவம் செய்த புரட்சிகளை நாம் பார்ப்போம் என்றால் அந்த புரட்சிகள் எல்லாம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணமாக நான் சொல்லணுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் மேலாடை அணியக்கூடாது. பெண்கள், அதாவது உயர்ந்த ஜாதியில் இருக்கிறவர்கள் மேலாடை அணிய வேண்டும், தாழ்ந்த குலத்தில் இருக்கிறவர்கள் மேலாடை அணியக்கூடாது. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தினாலே பிற்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்த இப்படிப்பட்ட கன்னியாகுமரி இது போல பகுதிகளுக்கு வந்து இது கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு காரியம், மனிதனை மனிதனாய் மதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் ஆடைகளை கொடுத்து இப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஆடை அணியாமல் வரக்கூடாது என்று சொல்லி பெரிய சமுதாயத்தில் ஒரு புரட்சி செய்தார்கள். எல்லாம் கரங்களை தட்டுங்க. அது மட்டுமல்ல, கோமணம் கட்டியிருந்தவர்களை எல்லாம் கோட்டு சூட்டு போட்டு அவர்களை எல்லாம் அழகு பார்த்தாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவம் இந்த நம்ம தேசமே வச்சுக்குவோம், இந்தியா தேசத்துக்கு கிறிஸ்தவம் வரவில்லை என்றால் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? மூட நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க. கல்விக்கூடங்களை உண்டு பண்ணி கொடுத்தார்கள். ஒரு பாடசாலையில் நாம் படிக்கிறோம் என்றால் அங்கே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாரும். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள், சமுதாயத்தினாலே பிற்படுத்தப்பட்டவர்கள் கல்வி கற்கக்கூடாது. அப்படி கல்வி கற்றால் அவங்க காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிடுவாங்களாம். அப்படி ஒரு சரித்திரம் இருந்தது. அதை எல்லாம் கிறிஸ்தவம் மாற்றியிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கு நம்மெல்லாம் இன்றைக்கு வளர்ந்துருக்கிறோம் என்று சொன்னால், நான் கூட ஒரு ஹாஸ்டலில் படித்தேன். அது ஒரு கிறிஸ்தவ ஆர்கனைசேஷனாலே அந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஹாஸ்டலை கட்டி ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அந்த ஹாஸ்டலில் கட்டி அவங்க என்ன பண்ணாங்க, அது எல்லா மக்களும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்தவம் சமுதாயத்திலே பெரிய அசைக்க முடியாத மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பது மிகையாகாது. இப்படி நிறைய காரியங்கள். அது கல்வி மட்டுமல்ல, கணவன் இறந்து விட்டால் மனைவி என்ன செய்யணுமா? உடன்கட்டை ஏற வேண்டும். வெளிநாடுகளிலே அது இல்லை, ஆனால் இந்திய தேசத்தில் இருந்தது. இந்த மூட நம்பிக்கையை ஒழித்தவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் தான். இப்படி நீங்கள் செய்யக்கூடாது, அப்படி நீங்கள் செய்வது அது சரியல்ல, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்று சொல்லி அந்த மூட நம்பிக்கையை ஒழித்து இந்திய தேசத்திலே வெறும் ஒரு பெரிய சமுதாய புரட்சியை, சமூக புரட்சியை ஏற்படுத்தினவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவம் தான் அதை கொண்டு வந்தது. ஆகவே இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வியாதியஸ்தர்களுக்காக ஹாஸ்பிட்டல்களை, நிறைய மருத்துவமனைகளை உருவாக்கினார்கள். நீங்கள் வேலூரில் போனீங்கன்னா சிஎம்சிங்கிற ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அது பாருங்கள், ஒரு கிறிஸ்தவர்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை. நீங்கள் அங்கே போயிருந்தால் தெரியும், பயங்கர பெரிய மருத்துவமனை. அதில் எல்லா வசதிகளோடும் கூட அந்த கிறிஸ்தவம் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக எல்லாரும் அதில் பாதிக்கப்பட்டவர்கள், வியாதியோடு வருகிறவர்கள் எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கத்தக்கதாக ஃபீஸ் பெற்றுக்கொண்டு எல்லாருக்கும் நல்ல சுகாதாரத்தை அவங்க கொடுக்குறாங்க. இது யார் செய்தது? சமுதாயத்திலே இந்த மாற்றத்தை யார் கொண்டு வந்தது? கிறிஸ்தவம் தான் கொண்டு வந்தது. வேறு எதுவுமே கொண்டு வர முடியலை. அடிப்படை வசதிகளை ஒரு மனிதனுக்கு கல்வி ரொம்ப இன்றியமையாததாக ஒன்றாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவனுக்கு மருத்துவம் வேண்டும். சமுதாயத்திலே அவன் என்ன பண்ணும்? ஒரு மனிதனாய் எல்லோருக்கூடமும் சமமாய் வாழ வேண்டும் என்கிற அந்த சமுதாய புரட்சி என்று சொல்லலாம். சமுதாய புரட்சியை, சமூக புரட்சியை இந்த தேசத்திற்கு, உலகத்துக்கு கொண்டு வந்தது கிறிஸ்தவம் மட்டுமே என்று நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவம் அன்பை பற்றி போதிக்கிறது. உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல நீ என்ன செய்யணுமா? பிறனிடத்திலே அன்பு. மற்ற எந்த ஒரு மதமும் எந்த மார்க்கமும் உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசி என்று சொல்வதே கிடையாது. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவம் மன்னிப்பை பற்றி பேசுகிறது. மன்னிப்பு. ஒருவன் நமக்கு விரோதமாய் ஒரு பாவமோ ஒரு தவறோ செய்தால் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமானு பேதுரு கேட்குறாரு. ஆனால் 7 முறை மட்டும் பத்தாது, 70 முறை மன்னிக்கணும். அப்படி நம்ம மன்னித்தோம்னா
ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். அதை இந்த மன்னிப்பை இந்த உலகத்துக்கு கொடுத்தது சமுதாயத்தில் நான் சொல்கிற மன்னிப்பு, அன்பு, இது எல்லாமே எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடத்தக்கதாக இந்த சமுதாய புரட்சியை கிறிஸ்தவம் செய்திருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சமத்துவத்தை பற்றி நம்ம பேசும்போது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உரிமைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உதாரணமாக நம்ம சொல்ல போனால், சமாரியர்கள், யூதர்கள் சமாரியர்களோட என்ன பண்ண மாட்டாங்க, சம்பந்தம் வைக்க மாட்டாங்க. அவங்கள அருவருப்பாக நினைப்பார்கள். யூதர்கள் சமாரியர்கள் மேலே ரொம்ப அருவருப்பாக வைப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவம் என்ன செய்தது? அப்படி நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி சமத்துவத்தை நிலைநாட்டினது. இன்றைக்கி சபையிலே சமத்துவம் இருக்கிறது. சபையில் வருகிற ஆராதிக்கிற பிள்ளைகள் நீங்கள் யார் என்ன எதுன்னு நம்ம விசாரிப்பதே இல்லை. அதுதான் சமத்துவம். எல்லா மக்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதை கிறிஸ்தவம் மட்டும்தான் வலியுறுத்தி சொல்லுகிறது. அதனாலே இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பிலே நம்ம பார்க்கும்போது சமய புரட்சியை விட சமூக புரட்சியே கிறிஸ்தவத்திலே மேலோங்கி இருக்குது என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் பட்டாசு மாதிரி சும்மா பொரிந்து தள்ளி இருக்கிறார். எடுத்து வைத்த கருத்துக்கள் எல்லாமே புரட்சிகரமான கருத்துக்கள். இன்றைக்கு நாம் கல்வி கற்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கொடுத்த கல்வி. அன்றைக்கி வெறும் உயர் ஜாதியினர் மட்டுமே படித்து கொண்டிருந்த கல்வியை எனக்கு எல்லோருமே படிக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது கிறிஸ்தவம் இந்த உலகத்துக்கு தந்த ரொம்ப ரொம்ப அற்புதமான பாயிண்ட். அவர் சொன்னார், மேல்நாட்டில் அது இல்லை அப்படின்னு சொன்னார். மேலை நாடுகளிலும் அது இருந்தது. நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், ஒரு நீக்ரோ பையன் ஒரு ஓரமாக உட்காந்து இருப்பான். மற்ற வெள்ளையர்கள் எல்லோருமே கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. வெள்ளையர்களும் கருப்பின மக்களும் சேரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு ஒரு தனி சேரை போட்டு அப்படி ஒரு ஒதுக்குப்புறமாக அப்படி எட்டி பார்த்து அந்த வகுப்பு ஆசிரியரை நடத்துவான். அந்த மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். முதல்ல அந்த மனநிலை எப்படி இருக்கும்? நானும் சமமாக நீ என்ன டிகிரி படிக்கிறியோ அதே தான் நானும் படிக்க வந்திருக்கிறேன், ஆனால் நான் தனியாக உட்கார்ந்து படிக்கிறேன். அந்த சமூக புரட்சியை ஏற்படுத்தியது கிறிஸ்தவம் என்று ஆணித்தரமாக வச்சுருக்கேன். அது பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி. நான் சமீபத்தில் பொதிகை தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, அரசு தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சியில் சுதந்திர தாகம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய ஒரு வரலாற்று சம்பவம் டெய்லியும் 15 நிமிஷம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பேசுகிறேன். அப்போ வாஞ்சிநாதனை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக வாஞ்சிநாதனுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தேன். எப்பவுமே பார்த்திங்கன்னா, நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால நீதிபதிகளினுடைய தீர்ப்பு எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒருத்தன் ஒரு கண்ணோட ஒருத்தன் குத்திட்டான் வந்தா அப்படின்னா உடனே நம்ம தீர்ப்பு வழங்கிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் பொறுக்கணும். ஏன்னா அடுத்தவன் 2 கண்ணோடு வருவான் டேமேஜோட, சரிங்களா? நம்ம ஒரு கண்ணு தான் போயிடுச்சே அப்படின்னு தீர்ப்பு வழங்கி விடக்கூடாது, அவன் 2 கண்ணு போயிட்டு வருவான். ஆகவே இன்னொரு பக்கமும் பார்க்க வேண்டும். இந்த வாஞ்சிநாதன் ஏன் ஆஷ்துரையை கொன்னா, அவர் என்ன அவ்வளோ கொடுங்கோலா அப்படின்னு பார்க்கின்ற போது, ஆஷ்துரை அந்த கலெக்டராக இருக்கும் போது நடந்த சம்பவம் ஒன்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்குது. அவர் ஒரு ஏழை பக்கமாக போகிறாரு, ஒரு அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவனுக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் கேட்குறாரு, ஏன் அவன் அழுதுகிட்டே இருக்கிறான், உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு கூப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள், இப்போ இரவு நேரமாக ஆகிவிட்டது, நம்ம போகிறதா இருந்தால் உயர் ஜாதி வகுப்பு வழியாக தான் போகணும் இந்த டைமில் போகிறதுக்கு. ஏன்னா நாங்கள் போகிற எங்களுடைய வழக்கமாக போகிற பாதையில் இரவில் போக முடியாது, இவர்கள் இடத்துல தான் விளக்கு இருக்குது. அவர் கேட்குறாரு, என்ன இது ஏற்றத்தாழ்வு, உங்கள் வீட்டில் விளக்கு இருக்குது, எங்கள் வீட்டில் இல்லை, யாருக்காவது உடம்பு சரினா உடனே வண்டியில் கூப்பிட்டு தானே போகணும், வண்டி கட்டுறது போகக்கூடிய ரூட் நம்முடைய ரூட் இல்லையா, உயர் ஜாதி வகுப்பு தான் போகணும் அப்படின்னு. அப்போ அந்த ஆஷ்துரை சொல்லுகிறார்கள், என்னுடைய வண்டியில் அவனை ஏற்றுக்குங்க, நான் அந்த உயர்ஜாதி வகுப்பு வழியாகவே அவரை கொண்டு போகிறேன் என்று ஒரு சமூக புரட்சியை விதைத்தவன் ஆஷ்துரை. அவனை நம்ம கொடுங்கோலன்றோம், அது சுதந்திர போராட்டத்துக்காக வெள்ளையனா வரும்போது நமக்கு எதிரி ஆயிடுறான். ஆனால் இந்திய மக்களினுடைய அந்த சமத்துவத்தை ஏற்படுத்தியவர் அவராக இருக்கிறார். அதை தான் ஐயா அவர்கள் மிக அழகாக கல்வியில் இருந்தது மருத்துவமனை. இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா, இப்போ சிஎம்சி பற்றி சொன்னார், சிஎம்சியில் அவங்க ஃபீஸ் கம்மியாக வாங்குவாங்க. அது எப்படி வாங்குவாங்கன்னா, நீங்கள் போய் கெஞ்சியோ இல்லைனா நம்ம ஏழை நான் படிக்கலை அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நான் திருவண்ணாமலை சேர்ந்தவன், என்னுடைய அம்மாவுக்கு 17 வயசில் ஹார்ட் ஆப்ரேஷன், சிஎம்சி தான். இவங்க மாட்டு வண்டியை கட்டிட்டு போயிருக்கிறாங்க.
எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு படிந்த ட்ரெஸ்ஸு. அடுத்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவு கஞ்சி கூழ், இதைத்தான் பார்த்து அவங்க ஃபீஸை போடுவாங்க. நீங்கள் வந்து போய் எனக்கு வந்து இது. ஆகவே ஒரு ஏழை வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு மருத்துவம் இலவசமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக சிஎம்சி மக்கள் கம்மியாக போனாங்க. அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். ஐடாஸ்கர் அவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய மருத்துவமனையை கட்டுகிறீர்களே, இது எதற்காக கட்டுகிறீர்கள் அப்படின்னு ஐடாஸ்கர்கிட்ட கேட்குறாங்க. யார் சொன்னது நான் மருத்துவமனையை கட்டுகிறேன் என்று? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன். நான் மருத்துவமனையை கட்டல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன். இன்றைக்கி கூட போங்க, சிஎம்சிக்கு முன்னாடி ஒரு சின்ன சேப்பல் இருக்கும், சர்ச்சு. எல்லா மதத்தினரும், அது முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், சீக்கியனாக இருக்கட்டும், பெங்கால்லேருந்து வரான், அங்கே போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறான். அது அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒரு தொண்டா செய்கிறாங்க, அப்போ இந்த கடவுள் நமக்கும் உதவுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த பக்தி தான் அவர்கள் வளர்த்த பக்தி. அது தொண்டின் மூலமாக வளர்த்தார்கள் அப்படின்றத ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வச்சுருக்கார். எப்பவுமே வந்து ஆம்பளைங்க பேசினா அதுக்கு பயங்கர பவர்ஃபுல்லோடு வருவாங்க. இவங்க வேறு கெட்சியான்றாங்க, பேசும்போதே ஒரு கெத்து இருக்கும். சரிங்களா? ஆமாம். ஏன்னா அம்மா வந்து இப்போ பாருங்கள், பாக்கியராஜ் சாருக்கு ஒரு ஆட்டத்தை ஆட வைப்பாங்க. பலத்த கைத்தட்டலோடு அவங்கள வர வைப்போம். நடுவர் அவர்களுக்கும் விசுவாச பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் வந்து ஏதோ தெரியாமல் வந்து இங்கே மாட்டிக்கிட்டாரு. எல்லாருமே அப்படி தான், தெரியாமல் தான் மாட்டிக்கிறாங்க. கல்யாணமே அப்படி தானே, தெரிஞ்சா வந்து மாட்டுறான். ஒரு பொம்பளை சொன்னாலாம் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட, கட்டட மேஸ்திரியை கட்டிக்கிட்டது ரொம்ப தப்பாக போச்சுன்னாலாம். ஏன்டின்னு கேட்டாலாம். அவள் சொன்னாலாம், எதை பேசினாலும் பூசி பூசி மொழுகிறாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம சபை போதகர் இருக்கிறாரு பாக்கியராஜ் அவர்கள் ஒரு ஊழியக்காரர். அவர் எப்படி ஊழியக்காரர் ஆனார்? தலைப்பை மறந்துட்டு தலைப்பை பற்றியே அவர் பேசலை. தலைப்பு என்னது? கிறிஸ்தவம் உலகத்திற்கு கொண்டு வந்தது என்னது? சமூக புரட்சியா சமய புரட்சியா? இவர் புரட்சியை பற்றியே பேசலை, கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய பணிகளையே பேசிட்டு போயிட்டார். புரட்சின்றதுக்கு ஒரு வார்த்தையாவது அவர் சொன்னாரா? எல்லாம் கிறிஸ்தவங்க வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் சொன்னது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அதனால் கிறிஸ்தவ பணிகள் செய்தாங்க. அதனால தான் அவங்க கிறிஸ்தவர்கள் வந்து பணி செஞ்சதுனால தான் நம்மெல்லாம் கிறிஸ்டியனாக இருக்கிறோம். ஆனால் ஹெட்டிங் என்னன்னா, கிறிஸ்தவம் வந்து என்ன பண்ணுச்சு? சமூக புரட்சியை கொண்டு வந்ததா, சமுதாய புரட்சியை கொண்டு வந்ததா? இது வந்து நோக்கம், கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வந்த பிறகு தான் நமக்கெல்லாம் என்ன வந்ததுன்னா கிறிஸ்தவர்கள்னு பேர் வந்தது. அதுக்கு முன்னால் கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் கிடையாது. அப்போ கிறிஸ்தவர்கள்னால் என்னென்னா கிறிஸ்துவை உடையவர்கள். அப்போ கிறிஸ்து என்ன சொன்னார்? அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா மிஷினரிகள் எல்லாரும் வந்து அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா நமக்கு சொன்னாங்க. சொல்லும்போது நம்ம ஒரு ஏழ்மையான நாடுன்றதுனால இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததா, இந்தியாவுக்கு கொண்டு வந்ததா, உலகிற்கு கொண்டு வந்தது சமூக புரட்சியா சமுதாய புரட்சியா? அந்த ஹெட்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கிறிஸ்தவம் உலகிற்கு கொண்டு வந்தது சமய புரட்சி தான். சமுதாய புரட்சி செய்கிறதுக்கு ஏகப்பட்ட அறிஞர்கள் இருக்காங்க, பெரியோர்கள் இருக்கிறாங்க. பெரியார் இருக்கிறாரு, பென்னாஷா இருக்கிறாரு, அம்பேத்கர் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அறிஞர்கள் இருக்காங்க, பெரியோர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் தத்துவ ஞானிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? சமூக புரட்சியை தான் கொண்டு வந்தாங்க. நன்மையை செஞ்சாங்க, ஜனங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஐயா தெரியாமல் ஒன்று கேட்குறேன். நம்ம வந்து ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி போகிறோம் இல்லையா? பீச்சுக்கு போகிறாருன்னு வைங்க, பாக்கியராஜ் ஐயா வந்து விசுவாசிகளெல்லாம் கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போகிறாரு, ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. அங்கே வரவங்களுக்கெல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்குறாரா, இல்லை பீச்சில் உள்ள பேப்பர்லாம் பொறுக்கி க்ளீன் பண்ணுறாரா? சொல்லுங்கள். இல்லை செஞ்சுருக்கீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். பீச்சில் போய் நாங்கள் பேப்பர் பொறுக்கி பீச்சை நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லுங்கள். சபை நடுவை சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா வேலை, வீட்டு வேலை செய்யாமல் அடுத்தது பீச்சையும் போய் க்ளீன் பண்ணு அப்படின்னு. இல்லைங்க, அதை பண்ணுறது இல்லை, அது பண்ணுறதுக்கு நிறையா
தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம அப்பாவை சொல்கிறதுக்கு நம்ம தான் இருக்கிறோம். நம்ம அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாஸ்டரையை அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு சாக்லேட் சாப்பிட்டா அந்த சாக்லேட் எப்படி இனிப்பாக இருக்குன்னு எப்படி காட்டுவ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது எப்படி காட்டுறது? நம்மளுடைய அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒன்றாவது சமூக புரட்சியை பற்றி பேசுகிறாரா? எல்லாம் எங்கள் சைடே பேசிட்டு போயிட்டாரு. ஆமாம், அதுதான் பேச முடியும். ஏன்னா அவர் ஒரு போதகர். அவர் அப்படி மறுதளிக்காமல் பேசிட்டு போனார். அதுக்கே ஒரு பலத்தை கரவொலி கொடுக்கலாம். எனக்கு என்ன டவுட்னா, இவர் போதகரா இல்லை பேதுருவா அப்படின்னு இருக்குது, மறுதளிச்சாங்க அப்படின்னு ஒன்று. அப்படி இல்லைங்கய்யா. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு சபை தான் இருக்கும். கிறிஸ்தவ சபைன்னா ஒன்று தான் இருக்கும். இப்போ தெருவுக்கு 4 பேர் தைரியமாக தொடங்குறாங்க. எப்படி? கிறிஸ்தவம் அந்த அளவுக்கு பரவி இருக்கு. ஒரு புரட்சியை உண்டு பண்ணியிருக்கு. ஒரு சமய புரட்சியை உண்டு பண்ணியிருக்குது. கிறிஸ்தவம் உலகத்திற்கு சமய புரட்சி தான் கொண்டு வந்திருக்கே ஒழிய சமுதாய புரட்சி என்ன செய்யல, கொண்டே வரல. அவர் எங்களை பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக சொன்னார் இல்லையா? நாங்கள் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? நம்மளை பார்த்து ஒரு அம்மா சொல்லிச்சான் பையன்கிட்ட, நம்மளை பார்த்து யாராவது கல்லை தூக்கி வீசினாலும் நம்ம என்ன செய்யணும்? பூவை தான் தூக்கி போடணுமே ஒழிய கல்லை தூக்கி போடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த பையன் கேட்டானா, அம்மா பூவை தூக்கி போடணுமா பூத்தொட்டியவே தூக்கி போட்டணுமான்னு கேட்டானா. ஆனால் நாங்கள் பூத்தொட்டியை போட மாட்டோம், நாங்கள் பூவை தான் போடுவோம். ஏன்னா நாங்கள் பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள். அதனால் கிறிஸ்தவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன சொன்னார்? பழிக்கு பழி வாங்கக்கூடாது. வஸ்திரத்தை கேட்டாலும் அங்கேயும் விட்டுட்டு போயிடு. ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கன்னத்தை என்ன செய், திருப்பி காட்டு. 3 தான். எங்கிட்ட அன்பாக இருப்பா, உங்ககிட்டையும் அன்பாக இரு, அடுத்தவங்ககிட்டையும் அன்பாக இரு. 3 பாயிண்ட்டு தான். இப்போ அப்படி இருக்கிறோமா? நம்ம கூரை மேலே ஒரு காக்கா உட்காந்தா கூட காவல்துறைக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஐயா, அவர் பாக்கியராஜ் ஐயா பேசினார். அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு வண்டிக்காரர் எப்போவுமே வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் ஆம்பளைங்கிட்ட ஒரு கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. ஒருத்தர் பைக்கில் வச்சுக்கிட்டு போயிருக்கிறாரு. இவர் வீட்டுக்கு முன்னால் தவறி விழுந்துருச்சு. விழுந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார்? அப்போ தான் வெளியே வந்தார். பைக்கு போயிடுச்சு. பார்த்தார் ஒரு மூட்டை குப்பை முன்னால் கிடக்கு. உடனே அவர் ஒரே பயந்துட்டார். யார்? பாஸ்டர். பயந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, யார் இந்த மூட்டையை போட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேமரா போட்டு உட்காந்து தேடுறாரு. யார் போட்டு போனா? வெடிகுண்டா இருக்குமா, இல்லை ஏதாவது சதிமோச காரியங்களாக இருக்குமா அப்படின்னு ஒரே தேடிட்டு இருக்கிறாரு. பில்லி சூனியமாக இருக்குமா, இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பயந்து போய் வீட்டு விட்டே வெளியே போல உட்காந்துருக்கிறாரு. ஏன்? இவங்க சமூக புரட்சி பண்ணுறவங்க தானே, அந்த குப்பையை தான் கொண்டு போய் எடுத்து போட்டுறது. ஐயோ தெரியாமல் போட்டாங்க, எடுத்துக்கொண்டே குப்பையில் போட்டுற வேண்டியதானே. செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. எந்த சமூகத்துக்கு என்ன இவங்க நன்மை பண்ணியிருக்கிறாங்கன்னு இந்த 3 பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா? சமூகம்னு பேசுறதுக்கு 3 முகங்கள் உட்காந்துருக்காங்க. கேளுங்க, என்ன சமூக புரட்சி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. அதனால் பணி கிறிஸ்தவ பணிகளையே லிஸ்ட்டு போட்டு காட்டிட்டு ஒரு குரங்கு கதையும் சொல்லிட்டு போயிட்டாரு. என்னோட அன்பு கணவர் ஒன்று சொன்னாங்க. ஒரு டாக்டர் இருந்தாராம், அவர் மெடிசன் எல்லாம் கொடுத்தாராம். அப்போ பேஷண்ட்டு சொன்னாரான், நல்லாவே ஆக மாட்டேங்குதுன்னு. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? சாப்பிடும்போது குரங்கு நினைக்காத, குரங்கு நினைக்காம அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நோய் சுகமாயிடும். அவன் குரங்கு நினைக்காம இருப்பானா? கண்டிப்பாக மாத்திரை எடுக்கும் போதே குரங்கு ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரி டார்வின் குரங்குல தொடங்கி கடைசியில் என்ன சொன்னார்? கிறிஸ்தவத்தை தான் ஃபுல்லாக சொல்லிவிட்டு சமய புரட்சி தாங்கிறத சொல்லி அந்த கிறிஸ்தவ பணிகளை சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கும் போது மட்டும் சமூக புரட்சின்னு சொல்லி முடிச்சிட்டார். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு நம்மளை ரட்சித்து இந்த உலகத்தில் நம்மளை ஒரு கிறிஸ்தவனாக நம்மளை நிறுத்தியிருக்காரு. அது எதுக்கு தெரியுமா? கிறிஸ்தவனுடைய தாற்பயமே என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதலும் அவருடைய வருகையில் காணப்படுதலும். இந்த 2 பாயிண்ட்டு தாங்க நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு. இந்த உலகத்தில் இவ்வளோ பாடு, உபத்திரவம், கஷ்டம் என்ன வந்தாலும் நம்ம நிலச்சி கர்த்தருக்குள்ளே நம்ம நிலச்சி இருக்கிறோமா? 2 காரியத்துக்காக தான்.
அவருடைய நம்ம உயிர் தெழணும். அதுக்கு பிறகு அவருடைய வருகையில் நம்ம காணப்படணும். இதுதான் புரட்சி, இதுதான் புரட்சி. இதை தான் என்ன பண்ணியிருக்குன்னா கிறிஸ்தவம் கொண்டு வந்திருக்குது, ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்காரு. இந்த சமூக புரட்சியை கொண்டு வரதுக்கு அவர் வரல, சமய புரட்சியை உண்டாக்குறதுக்கு தான் வந்தார். அதனால் கிறிஸ்தவம் உலகிற்கு கொண்டு வந்தது சமய புரட்சி தான், சமூக புரட்சி அல்ல என்று உறுதியாக கூடி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் கூட பாக்கியராஜ் பேசும்போது அப்படியே ரத்தம்லாம் எனக்கு சூடாயிடுச்சு. புரட்சி ஊன்னு இந்த அம்மா நீ எல்லாம் பேசுறது ஒரு பேச்சாயா? தலைப்பு ஒழுங்காக புரிஞ்சுக்கினியா? தலைப்பை நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கினியா? தலைப்பில் நீ பேசுனியா? இங்கன்னா குரங்காட்டமாக காட்டுறோம், குரங்கு கதையெல்லாம் சொல்கிற அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக. அதாவது டாக்டருங்க ஊசி போடும்போது குழந்தைங்களுக்கு போடும்போது அப்படி சிரிப்பு காட்டினே போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் என்னென்னா, இங்கே தான் அப்படி எனக்கு ஒரு 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 பாயிண்ட் மேலே பாயிண்ட்டாக அப்படி வந்தது. இங்கே உன் தலைப்பே சரியில்லையே, ஒன்றுமே நீ பேசுனதே எதுவுமே சரியில்லையே. இந்த பூந்தொட்டி மேட்ரு ஒன்று சொன்னாங்க பாருங்கள், பூவை போகிறதா பூந்தொட்டியை போகிறதான்னு. எனக்கு தெரிஞ்ச வீட்டில் எப்போவுமே சிரிப்பு சத்தமே கேட்டுன்னு இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. எனக்கு கூட குடும்பம்னா இப்படி தாண்டா இருக்கணும், எப்போவுமே சிரிப்பாகவே இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னு. அப்போ நான் போய் அந்த ஆள்கிட்ட கேட்டேன், எப்போவுமே எங்கள் வீட்டில் சிரிப்பாக இருக்கேன் என்ன அர்த்தம்னு. ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி ஏதாவது கோவம் வந்தால் தூக்கி பாத்திரத்தை போடுவா, நான் அப்படி தப்பிச்சிட்டேன்னா நான் ஆஹான்னு சிரிப்பேன். ஒரு வேளை அந்த பாத்திரம் என் மேலே பட்டுடுச்சுன்னா அவன் ஓஹோன்னு சிரிப்பா அப்படின்னாங்க. ஓ, இதுதான் அந்த சிரிப்புக்கு காரணமா? பூவா பூந்தொட்டியா அப்படின்னு அம்மா வச்சாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் ரொம்ப அசால்ட்டாக ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ தான் வந்தாங்க. பார்த்தா இதுக்குன்னே காத்துட்ருப்பாங்க மாதிரி இருக்குது. சென்னைக்கு போனால் ஒரு 4 பேர் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. சில பேர் ஸ்டூடெண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருப்பான், அப்படி போகும்போது ஒருத்தர் அப்படி குத்திட்டு போவான், நமக்கு தெரியவே தெரியாது, டீச்சர்னு வயிற்று பச்சில் இருப்பான். அந்த மாதிரி திட்டினதே தெரியல, அப்படி போட்டு பாய்க்கிறார் சாரே. அந்த குப்பை மேட்ரு வேறு, நீ எல்லாம் குப்பை கொட்டை வந்துட்ட, அது கொஸ்டினே அதுதான், நீ எல்லாம் குப்பை கொட்டை வந்துட்ட பட்டிமன்றத்துக்கு அப்படின்ற மாதிரி குப்பை மேட்ரை போட்டு ஒருத்தனை டம்மி ஆக்கிறது அப்படின்னா மொத்தமாகவே டம்மி ஆக்கிறது, கொஞ்சம் கூட விட்டு வைக்கிறது கிடையாது. அந்த வேரோடு இருக்கிற மாதிரி இந்த டீமை இப்போ எனக்கு ரொம்ப ஒரு பெருத்த சவாலாக ஆகிவிட்டது. ஆனால் சிஸ்டர் பேசுனதில் கடைசியாக இறுதியாக எப்பவுமே இந்த ஒரு கிளைமாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இறுதியாக இருக்கும் போது எந்த மதமும் போதிக்காத ஒரு விஷயம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி நாங்கள் சொன்ன பாரு, அதுதாண்டா புரட்சி, அதுதான் சமய புரட்சின்னாங்க. உண்மையிலேயே எல்லா மதமும் அன்பை போதிக்கிறது, எல்லா மதமும் ஒழுக்கத்தை போதிக்கிறது. முஸ்லீம் மதம்லாம் 5 மாதம் தொழுகிறான், நம்ம சண்டேக்கு வர்றதுக்கே போகலாமா வேணாமா மழை வருது அப்படின்ற பாஸ்டர் கோச்சு வரன்னு நினைக்கிறோம், 5 வேளை தொழுகிறான். அப்போ எல்லா மதங்களும் அன்பை போதிக்கிறது, ஒழுக்கத்தை போதிக்கிறது, இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை போதிக்கிறது. ஆனால் அவர்களிடத்தில் இல்லாத ஒரு விஷயம், நம்முடைய கடவுள் உயிர் தெழுந்தார், அந்த புரட்சியை வச்சாம்பார் முன்னாடி, அதுதான் சமய புரட்சி. எது உண்மையான கடவுள் என்று தொண்டு செய்து கொண்டே உண்மையான கடவுள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே சமய புரட்சி தான் கிறிஸ்தவர்கள் உலகத்திற்கு கொண்டு வந்தது என்பதை ஆணித்தரமாக பூந்தொட்டியை தூக்கி தலையில் போட்டு போன மாதிரி, ஒருவேளை உதடு அதில் கூட இவருக்கு கிழிஞ்சி இருக்கலாம். ஆரம்பத்தில் சொன்னார் பாருங்க, லெட்டர் கொடுத்தது அப்படி போட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சரியான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அது புத்திசாலியாக இருக்கணும். எப்படி சாலமன் ஞானத்தோடு இருந்தாரோ, நம்மகிட்டயும் ஒரு சாலமன் இருக்கார், ஜேக்கப் சாலமன். சுய தொழில் செய்கின்றவர், தன்னுடைய தம்பிக்கையால் தன்னுடைய சுய தொழிலால் சமூகத்தில் உயர்ந்து நின்று இன்று பட்டிமன்றம் பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கார் என்று சொன்னால், அந்த சாலமன் போன்றே ஞானத்தோடு பதில் சொல்ல வருவார். அவரை நாம் அன்போடு கரங்களை தட்டி வரவேற்போம். அவையோருக்கும் சபையோருக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாரும் வெளியிலே தேவனுடைய குடும்ப திட்டம், மணவாட்டியின் மகிமை, மணவாட்டியின் அழகு, ஏன் இந்த சிலுவை பாடுகள் என்று பல புத்தகங்களை இந்த சமுதாயத்திற்கு எழுதி எங்களை சமுதாய பணியை செய்ய தூண்டியிருக்கிற எங்களுடைய போதகருக்கு என் முதற்கண் வணக்கத்தையும், எங்களுடைய அணியின் தலைவர் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ஏற்றாற் போலவே சமுதாயத்தை மேம்படுத்தணும். நானே பண்ணியிருந்தா நல்லா இருக்காதுப்பா, நான் சும்மா கொஞ்சம் பாயிண்ட்டு கொடுத்துட்டு போகிறேன், பின்னாடி நீ பேசுன்னு சொன்னார். அங்கே செஞ்சது மாத்திரம் இல்லை, இப்போவும் செய்து கொண்டிருக்கிறது சமுதாய பணி தான்.
அடிக்கு அடி உதக்கு உதன்னு இருந்த காலத்தில் மன்னிப்பு, அரவணைப்பு, நேசிப்பு இதெல்லாம் அங்கங்கே பூவா பூக்க வச்சு தரிசாக இருந்த இந்த நிலத்தில் பூக்களை பூக்க வச்சு இந்த சமுதாயத்தை பூக்க வச்சது எது தெரியுங்களா? கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவம் இந்த சமுதாயத்தை பூக்க வச்சது. சமயத்தில் புரட்சி பண்ணல, சமயத்தை போதிக்க வந்தவர்கள் ஐயா ஆரம்பிச்சாரு. அன்னை தெரேசா இதுக்கு தானே வந்தாங்க, அப்புறம் தொண்டு செய்ய வந்துட்டாங்கன்னு நடுப்புற ஒரு பிட்டு ஐயா விட்டுட்டாரு. இவங்க பக்திக்கு தான் வந்தாங்க. இவங்க ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவங்களோட கூட இடைப்பட்டார். எதுக்குமா போயிட்டு இருக்க, நீ இங்கே போ, இந்த ஜனத்துக்கு போய் தொண்டு செய்யன்னு சொன்னார். அதனால போனவங்க திரும்பி ஒரு பெரிய கூட்டத்தை ஆதாயப்படுத்தி ஒரு பெரிய இன்னைக்கு வரைக்கும் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் நம்ம மதிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்க காரணம் ஒரு பெரிய ஒரு தொண்டு சேவையை அவங்க செஞ்சாங்க. இதை சொன்னது யாரு? ஆண்டவர் சொன்னதா அவங்களுடைய வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே அதை செய்ய சொல்லி சொன்னாக்கா இந்த 3 பேரும் உட்காந்துட்டு சொல்றாங்க கிறிஸ்து பிறந்துட்டாரோ அதனால உங்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சாம். பைபிள் சொல்லுது முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வந்தது. சீஷர்கள் யாருன்னா 1 வருஷ காலமா அவரோடு கூட இருந்தாங்க. அவர் என்ன பேசினாரு, அவர் என்ன சொல்றாரு அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அதன்படி இருந்ததுனால அவங்களுக்கு சீஷர்கள்னு பேரு. ஆனா இவங்க பண்ண சமய புரட்சி நமக்கு தெரியாதா? இவங்க பண்ண சமய புரட்சினால தான் தாடி சாமி, கேடி சாமி, பீடி சாமி எல்லா சாமியும் வந்ததுக்கு காரணம் இவங்க பண்ண சமய புரட்சி தான். ஆண்டவர் சமயத்தை பரப்பவா சொன்னாரு, இது மதத்துக்காகவா வந்தாரு? அவருடைய மார்க்கமே வேற இல்லையா? அந்த மார்க்கம் எப்படி இருந்தது தெரியுமா? இதை தான் நம்ம யாரும் சரியா புரிஞ்சிக்கல. பாவம், நான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணட்டும். ஆண்டவர் சொன்னார் ஒன்றான இங்கே கவிதையை பற்றி ஆரம்பிக்கும் போது எனக்கு கூட படித்த ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. ஒரு பேனா யார் எழுதுனதுன்னு ஞாபகம் இல்லை, படித்த ஞாபகம். ஒரு பேனா, நீ குல்லா போட்டு இருப்பதால் முஸ்லீமா, உன் தலையில் கூரிய முள் இருப்பதால், இந்த கிரீடம் இருப்பதால் நீ கிறிஸ்டினா, இல்லை எழுதும்போது பட்டை அடிக்கிறாயே நீ இந்துவா? எல்லாம் ஒன்று தான் பேனா. அப்படி ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன பண்ணது? உனக்குள்ளதை விட்டு பிறனுக்கு கொடு, அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு போயிடலாம். ஆண்டவர் சொன்னாரு முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலம் கூறுகிற, இதுக்கு ஒப்பான இன்னொரு கற்பனை, உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்தில் நீ அன்பாய் இருன்னு அதை சொன்னாங்க பாருங்க. இந்த சமய பணின்றது இறைவனை போதிக்கிறது. ஆண்டவர் இப்படி பேசினார், ஆண்டவர் அப்படி பேசினார்னு. இந்த சமுதாய பணி என்றது ஆண்டவர் அப்படியே காண்பிக்கிறது. அந்த வெள்ளைக்காரன் குளிர் தேசத்தில் இருந்திருப்பான், அவன் இங்கே வெயிலில் கரண்ட் இல்லாமல் மலையில் ஏறி அங்கப்பட்டு இங்கப்பட்டு உதப்பட்டு உங்களுக்கு கல்வியை கொடுத்தா, அதான் சாமுவேல் மத்தி சொல்றாரு. 1823 அவருடைய வரலாற்று தரவுகளை படிக்கும்போது அவர் சொல்றாரு, அப்பா ஒரு காலத்தில் இந்த திருவாங்கூர் பகுதியில் பெண்கள் மேலாடை இல்லாமல் தான் இருக்கணும். அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அங்கே ஒரு மிஷினரிகள் அவங்க சொல்றாங்க, மார்கரெட் மீத், அதாவது மால்ட் என்பவரும் மீத் என்பவரும் மிஷினரிகள், இவர்களுடைய மனைவிகள் என்ன பண்ணுறாங்க? ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு கல்வி சாலைகளை அமைக்கிறாங்க. அந்த கல்வி சாலைக்கு வரவங்களுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த மேலாடையை நாங்கள் தருவோம், இந்த குப்பாயம் என்கின்றதை நாங்கள் தருவோம், ஏன்னா ஆடை இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை குறித்து அவங்க பார்க்குறாங்க. அப்படி அதை பார்க்கும்போது அந்த நாட்களில் 2 சக்கரம் காசுக்கும் 3 சக்கரத்துக்கும் அவங்க விலைக்கு வாங்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை நாசமாக போகிற நாட்களில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கல்விச்சாலைகளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குப்பாயம் கொடுக்கப்படும், கல்விச்சாலையில் உங்கள் மானமும் காப்பாற்றப்பட்டது, இங்கே ஒரு தொழிலையும் சொல்லி கொடுக்குறாங்க. இதனால அவங்களுடைய இந்த பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. இன்னைக்கு இது சாதாரணமாக சொல்லலாம், ஆனால் அன்னைக்கு அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்திருக்கும். அந்த விலைகளை கொடுத்து அந்த மிஷினரிகளே வாங்கினாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்னங்க வந்தது? அவங்களுக்கு என்ன வந்தது? அந்த கிறிஸ்து உள்ளுக்குள்ள வேறா இருந்ததுனால இப்படிப்பட்ட கருணை பூக்களா பூத்தது. அதனால அவங்களுடைய சரீரங்களை ஒடுக்கினாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்து இந்த சமுதாயத்தை மேம்பட வைத்திருக்கிறாங்களே. இன்னைக்கு ஆலயங்கள் இருக்குதுனாக்கா யாரால வந்தது? சமயத்தை புரட்சி பண்ண உங்களாலேயா வந்தது? ஆலயத்தை கட்டினாங்க, ஆலயத்துக்குள்ள போக முடியாத சூழ்நிலை இருந்த காலகட்டங்களில் வாசல்களே இல்லாத ஆலயங்களை கட்டின நாட்களும் உண்டு. ஆலயங்களை மாத்திரம் கட்டல, கல்வி சாலைகளை கட்டினாங்க, ஒதுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு கிணறுகளை வெட்டினாங்க. இது எல்லாம் செஞ்சது யாருனாக்கா கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கிறிஸ்துவை காண்பிக்க விரும்பினார்கள். கிறிஸ்துவை காட்ட 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 இந்த சமுதாயம் மலர்ந்தது.
திருநங்கைகள் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படலையா? இன்னைக்கு ஒரு பெண் போதகர்கள் ஏற்படலையா? எல்லாரும் அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட நாட்கள் ஒன்று இல்லையா? இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? கிறிஸ்துவை அறிந்தவன் போய் இந்த சமுதாயத்தை மாற்றுறான், கிறிஸ்துவை காண்பிக்கிறான். ஒரு காட்டுவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்ய போனவர் திடீர்னு என்ன பண்ணுறார், மனைவியோடு கூட போனவர் ஒரு 4 நாள் கழித்து திரும்பவும் வரார். ஊழியத்தை முடிச்சுட்டு வந்ததும் இந்த நரமாமிசம் சாப்பிட்ற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு கையை எடுத்து அவர்கிட்ட நீட்டுறாங்க. அவர் கேட்குறாரு, என்னங்க கையின்னு. இல்லை, 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் மனைவி இறந்துட்டாங்க, நீங்கள் வர லேட் ஆயிடுச்சு, நாங்கள் இதை சாப்பிட்டுட்டோம், உங்களுக்கும் ஒரு கையை வச்சுருக்கோம். யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஒரு மனைவி அவங்க இறந்துட்டாங்க, அதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம், ஒரு கையை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே இருந்த மிஷினரி இவர்களுடைய அன்பை பார்ப்பதா, இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவருக்குள்ளாய் கலங்கி அந்த சமுதாயத்தில் பாடுபட்டு அந்த காட்டுவாசி மக்களிடையே கிறிஸ்துவை கொண்டு வந்தாருனாக்கா இது சமுதாயத்தில் மாற்றம் இல்லையா? இது சமுதாயத்தில் மாற்றம் இல்லையா? நம்மெல்லாம் காட்டுவாசியாக தானே சுற்றின்னு இருக்கணும். இன்றைக்கி நம்ம எப்படி கடவுளை காட்டுறோம் அப்படின்னாக்கா, மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு தான் கடவுளை நம்ம காட்டுறோம். எப்படின்னாக்கா, ஒரு குருடன் கேட்டானா, எங்கள் என்னப்பா சத்தம், ஏதோ அழுகுற மாதிரி இருக்குதுன்னு தான். ஆமாங்க, ஒரு குழந்தை பால் சாப்பிட்டு செத்துருச்சு விக்கி அப்படின்னும். பால் சாப்பிட்டு விக்கி செத்துருச்சா? பால் எப்படி இருக்கும்? ஆனால் பால் வெள்ளையாக இருக்கும். குருடனுக்கு எப்படி தெரியும் வெள்ளைன்னு? வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளை இப்படி இருக்கும். நானா குருடன் தடவி பார்த்துட்டு சொன்னானா, ஆமாம் ஆமாம், இவ்வளோ பெருசு குழந்தை வாயில் போச்சுன்னா சாவதானே செய்யும். அப்படித்தான் தப்பு தப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்துவை காண்பிக்கிறோம், அவன் புரிந்து கொள்ள முடியாதபடி காண்பிக்கிறோம். புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு காட்டுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சொன்னது என்ன? பா, உன்னை மாதிரி அவனை நேசி, உன்னை மாதிரி நேசி, அவனுக்கு காண்பி. அந்த நேசிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவனுக்கு ஒரு சமுதாயத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இன்றைக்கி நிறைய பேர் அதை மாறி இருக்கிறாங்க. நான் இன்னார் மாறினாங்கன்னு சொல்ல வரல. இயேசு கிறிஸ்துவின் அந்த உபதேசம் தான் வளர்ந்து பெரிய காரியங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய எழுச்சிமிகு காரியத்தை செஞ்சது. இன்றைக்கி சந்தோஷமாக இன்றைக்கி உட்காந்து நம்ம சந்தோஷமாக கைகொட்டி பார்க்கிறோம் பேசுகிறோம் என்றால் அது அங்கே வித்திட்டது தான். அதுதான் இந்த சமுதாய மாற்றம். அப்படி இல்லைனாக்கா, வீட்டுக்கு வீடு எங்கேயாச்சும் மூலையில் போய் உக்காந்துன்னு குடும்பத்தில் 6 பேர் இருந்தால் கூட ஒன்றா சேரக்கூடாது, 2 பேர் தான் இருக்கணுன்ற காலமெல்லாம் வந்தது இல்லையா? அந்த மாற்றம் ஏற்பட்டது எதனாலன்னா கிறிஸ்துவால தான். நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் தவறுதலாக வேதத்தை புரிந்து கொள்ளுகிறாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா, மதம் பக்தின்னு. நான் இதை சொல்கிறேன், நல்லா பாருங்கள், உங்களுடைய மைண்ட் வாய்ஸில் வச்சுக்கோங்க. நம்ம பக்தி இருக்கிற ஒரு ஆள் அவருடைய பைக்கு ஸ்டார்ட் ஆகலை, ப்ரேயர் முடிஞ்சு போகும்போது முதல் கிக்கு, 2வது கிக்கு, 3வது கிக்கு செருப்பு இருந்துச்சு. இப்போ 4வது கிக்குக்கு உங்கள் வாயில் என்ன வார்த்தை வரும்? பக்தி உள்ளவர்களே நீங்கள் சொல்லுங்கள். சே, என்னடா இது வண்டி, பக்தி இருக்குது. இவங்களுடைய வாயிலேருந்து வர வார்த்தைங்க. அப்படிதான் எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, மாற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்கிற. இந்த உலகத்தில் ஒன்று வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னாராம், முத்தான வாழ்வுக்கு 3 பெற்றுக்கொள்ளுங்கள், எதிர் வீட்டுக்காருக்கு 6. சரி, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு 2 பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாராம். 3வது ஒளிமயமான எதிர்காலத்துக்கு 1 பெற்றுக்கொள்ளுங்கள். ஏண்டா, எதிர் வீட்டுக்காரன் தான் குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியாக இருக்கிறானே, நீ 6 பெற்று வச்சுக்கிறேன். ஏன்னாப்பா அவர் தானேப்பா சொன்னார், முத்தான வாழ்வுக்கு 3, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு 2, ஒளிமயமான வாழ்வும் இருக்கட்டும் சொல்லி 1 பெற்றுக்கினேன். என்ன தப்பு அப்படின்னு அவர் கேட்டாராம். அவர் என்ன சொல்ல வந்தார், இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது தான் இன்னைக்கு வைக்கிற ஒரு கேள்வி. அது மதம் அல்ல, இது மார்க்கம். இந்த மார்க்கத்தின் வழியாய் கிறிஸ்துவை எடுத்து காண்பிக்கிற ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இவங்க மதம்னு சொல்லிட்டு, சமயம்னு சொல்லிட்டு, இன்னும் அவர் சொன்ன நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளாமலே பேச வந்துட்டாங்க. அவர்களை நினைத்தால் எனக்கு ஐயோ பாவமாக இருக்கிறது. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் கூட டிவியில் இருக்கிறேன், பட்டிமன்றம் பேசும்போது ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்பாங்க, சார் என்ன பண்ணும், 4 ஜோக்கு சொல்லிட்டு போங்க சார் அப்படின்வான். ஜோக்கு சொல்கிறதுக்கு ஜோக்கர்ஸ் இருக்கிறாங்க, கோமாளிகள் இருக்கிறார்கள். பட்டிமன்றம் என்பது வெறும் நகைச்சுவை சொல்வது அடையாது. நல்ல கருத்தை சொல்ல வேண்டும், அதை மக்கள் ரசிப்பதற்கு ஏற்றது போல நகைச்சுவை அங்கங்கே தெளிக்கணும். கேக் மாதிரி, மருந்து மாதிரி குழந்தைங்களுக்கு அப்படியே கொஞ்சம் வாழைப்பழத்தில் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள், அந்த தான் இருக்கணும். மொத்தமாகவே வாழைப்பழத்தை கொடுத்துடக்கூடாது, சரிங்களா? மருந்து இருக்கணும், அந்த மருந்து சுற்றி இருக்க வேண்டும். தோல் சீலை போராட்டம் அப்படின்னு திருவாங்கூரில் இருந்தது, சரிங்களா? அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு 18 ஜாதியை சேர்ந்தவர்கள் மேலாடையை அணியக்கூடாது. அப்படி அணியாமல் இருப்பது என்னன்னா, உயர் ஜாதிக்கு அவங்க தரக்கூடிய மரியாதையா.
அப்போது 37 வருட போராட்டத்திற்கு பிறகு கிறிஸ்தவ நாடார்கள் பெற்ற உரிமை அது. அவர்கள் தோல் சிலையை அணிய வேண்டும் என்பது. அதுதான் வரலாறு. உனக்கு மரியாதை தரதுக்காக நான் மேலாடை அணியாமல் இருக்கிறது கிடையாதுரா. மரியாதை என்பது மனசுக்குள்ளே இருக்கணும். இது மரியாதை கிடையாது என்று வெறும் போராட்டம் கிடையாது. எத்தனையோ பேர்கள் ஐயாவுக்கு தெரியும். ஆகவே அது ஒரு வரலாற்று பதிவு. ஒரு அம்மா டாக்டர்கிட்ட போச்சு. டாக்டர் சொன்னார், உனக்கு உடம்பு கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதனால் இந்த மாத்திரையை நீ வருஷம் முழுக்க சாப்பிட்ணும். இந்த பொம்பளை நம்ம அம்மா சும்மாவாக இருக்கோம். அப்போ நான் சாகிற வரைக்கும் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னே, நான் சாகிற வரைக்கும் சாப்பிடணுமா? டாக்டர் சொன்னார், நீ சாகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, வாழுகின்ற வரைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னாரு. வார்த்தையில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும் பாருங்கள். நான் சாகிற வரைக்கும் சாப்பிட நெகட்டிவாக பேசுது. டாக்டர் சொல்கிறாரு, நீ வாழுகின்ற வரைக்கும் சாப்பிட்ணும். அந்த நம்பிக்கையை தரக்கூடியதாகத்தான் பட்டிமன்றம் இருக்க வேண்டுமே தவிர நம்ம ஒரு சாதாரண கருத்தை சொல்கிறோம். நீங்கள் ஏதோ சாதாரணமாக பட்டிமன்றம் ஜோக் அடிப்பாங்க அப்படின்லாம் நினைக்காது. இது கருத்துள்ள பட்டிமன்றம். சமய புரட்சியாக சமூக புரட்சி என்பதே பெரிய விஷயம். நேதாஜி சொன்னார், எனக்கு கொஞ்சோண்டு ரத்தம் தாங்க, நான் உனக்கு சுதந்திரத்தை வாங்கி தரேன்னு சொன்னான். உன்னிடம் பிடல் காசு சொன்னான், உன்கிட்ட நான் மண்டியிட்டு வாழ்வதை விட நின்று கொண்டு சாவது மேலே. தான் புரட்சி. சரிங்களா? கருப்பின பெண்மணி ரோசா பார்க்குன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போனீங்கன்னா வெள்ளைக்கார உட்காந்து இருக்கணும். சீட்டு காலியாக இருந்தாக்க கூட கருப்பு பெண் உட்காரக்கூடாது. ரோசா லக்சம்பர்க் என்ற பெண்ணு ஏன் நான் உட்காரக்கூடாது என்று போராடினா பார்க்க பெண்ணு மார்ட்டின் லூத்தர் கிங்குக்கு முன்பாக அவள் போராடினாள். அதுதான் புரட்சி. நம்ம யாரையோ புரட்சின்னு சொல்கிறோம். அது புரட்சி கிடையாது. சமூகத்தில் சமூகம் பயன்பெறக்கூடிய அளவுக்கு யார் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்களோ அதுதான் புரட்சி. ஆகவே இப்போ சமய புரட்சியாக சமுதாய புரட்சியான ரொம்ப நிறைய கருத்துக்களை மிக அழகாக நுட்பமாக வைச்சார். அதாவது ஆரம்பிக்கும் போது ஒன்று பண்ணார் பாருங்க. இவங்க பாக்கியராஜ் சாரை ஃபுல்லாக வாட்டிட்டு போனாங்களா. அவர் சொல்கிறாரு, அவர் என்கிட்ட எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்போவுமே நண்பர்களை ஆண்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு லேட்டாக வந்துடுச்சு. அடுத்த நாள் காலையில் தான் வந்துச்சு. அவங்க அப்பாட்ட போய் கேட்டார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு சொல்லிச்சு, அங்கிள் அந்த பொண்ணு இங்கே வரவே இல்லை, எங்கே போனான்னு எனக்கு தெரியாது, அவளை கண்டித்து வைக்கிடுச்சு. இன்னொன்று சொல்லிச்சு, ஐயோ அவ்வளோ மோசமாகவா இருக்கான்னு. ஆம்பளைகிட்ட அதே மாதிரி 10 பேர் வராதவன்கிட்ட போய் 10 ஃப்ரெண்டு கேட்டான். 10 பேரும் சொன்னால் இங்கே தான் நைட்டு தங்கியிருந்தாங்க. அப்பா போய் கேட்குறாரு, டேய் அவன் வீட்டுக்கு வரலையடா, எங்கே இருந்தானா? யாராவது ஒருத்த வீட்டில் தான் அவன் தங்கியிருக்கான். 10 பேருமே சொல்கிறான் அவன் என் வீட்டில் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விட்டு கொடுக்காமல் இருப்பது தான் நட்புக்கு அழகு. நட்பு என்பது உயிரை கொடுப்பது எளிது. நட்புக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நட்பு கிடைப்பது என்பது அரிது. அதைத்தான் அவர் அழகாக ஆரம்பத்திலேயே பாக்கியராஜ் சாரை விட்டு கொடுக்காம மிக அழகாக பேசினார். சில இடங்களில் கருத்துக்கள் இருக்கும். வார்த்தை சண்டை தானே இது. பட்டிமன்றம் என்பதே அறிவு சண்டை. ஆகவே இப்போ அதற்கு அடுத்தபடியாக நாம் பேச அழைப்பது சகோதரி எஸ்ஜே எலன் ஜேசன் அவர்கள். இவங்க ஒரு அக்கௌண்டன்ட். சாதாரணமாகவே வீட்டில் கணக்கு கேட்குறவங்க ஜாஸ்தி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு செலவு பண்ணோம்னா அதை கரெக்டாக கேட்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு செலவு பண்ணாங்கன்னா நம்ம எதுவுமே கேட்க முடியாது. இப்போது தீபாவளிக்கு கிறிஸ்மஸ்க்குலாம் துணி எடுக்க போவாங்கன்னா இந்த மாதிரி நிறைய எடுத்துப்பாங்க. கடைசி அந்த அக்கௌண்ட்டு பில் உங்களுக்கு ஒன்றுமே எடுக்கலையா, நான் பனியன் போதுமா எனக்கு அப்படின்னு வராது. என்னங்க அவருக்கு எடுங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த அக்கௌண்டன்ட்ன்றவங்க கணக்கு. நாட்டுக்கு வேணால் யார் வேணால் நிதி அமைச்சராக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு நிதி அமைச்சர் என்பது பெண் தான். பெண்களிடம் அதான் சொன்னான், அம்மா கையில் கொடுத்துப்பாரு 600 ஆக்குவா அப்படின்னாங்க. அந்த மாதிரி பெண்கள் என்பது அட்மினிஸ்ட்ரேஷன் கணக்கில் அவங்களுக்கு தெரியும். இப்போ கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் எல்லாம் அப்பப்போ செலவு பண்ணிடுவான். அந்த 1 ரூபாய் 100 ரூபாய்க்கு கெஞ்சின்னு இருப்பான். காலைல அவன் தான் சம்பாதிக்கிறவன் 100 ரூபாய்க்கு கெஞ்சின்னு இருப்பான். இப்போது ரோட்டில் யாராவது பிக் பாக்கெட் அடிச்சா கூட பரவாயில்ல, 1ஆம் தேதி ஆனால் வீட்டிலே பிக் பாக்கெட் அடிச்சிடுவாங்க. இங்கே தான் காசு வச்சுருந்தேன்னு அது தெரியாதுன்னு. ஆனால் அந்த காசை அவர்கள் ஊதாரித்தனமாக செலவு செய்ய மாட்டாங்க. கொரோனா காலத்தில் கடுகு டப்பாலேருந்து ஒரு 1000 ரூபாய் வருது. புக்கு செல்ஃபில் பைபிள் கடியிலேருந்து ஒரு 10,000 ரூபாய் வருது. எங்கே தான் காசை வச்சுப்பாங்களோ தெரியாது. ஒவ்வொன்றும் இந்த குடும்பத்துக்காக இருக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள். அப்படி அக்கௌண்டண்ட்டாக சாதாரண பெண்களே அப்படி இருந்தால் அக்கௌண்டண்ட் எப்படி இருப்பாங்க? இப்போ சாலமோனுக்கு சரியான கவுண்டரு கணக்கு தீர்க்க வருகிறார் நம்முடைய ஹெலன் ஜேசன் அவர்கள். அவர்கள் சமய புரட்சித்தான் என்பதை ஆழமாக பேசுகிறார். நல்லா கைத்தட்டி உற்சாகமாக. இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னன்னா, கிறிஸ்தவம் உலகத்திற்கு கொண்டு வந்தது சமய புரட்சியா சமூக புரட்சியா?
இப்போ சமூக புரட்சின்ற தலைப்பில் பேச வந்திருக்கிற இவங்க நிறைய பேசுனதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சமய புரட்சியை தான் பேசியிருக்காங்க. எங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நிறைய காரியங்களை பேசியிருக்காங்க. இவங்க சொன்னாங்க மேலாடை அணியக்கூடாது, மேலாடை அணியக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு. அது எப்படிங்க வெளியில் வந்துச்சு? அந்த இது வந்து இப்போ கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு அந்த கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்துக்குள்ளே வரலை அப்படின்னு சொன்னால் அதை பற்றி யாருமே இன்றைய வரலும் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக சமூகத்திற்கு நம்ம வந்ததுனால தான் அந்த மேலாடை அணியலைன்ற ஒரு கரிசனை அவங்க மனசில் வந்து உண்டாகி இருந்திருக்கு. அப்போ தேவனுடைய அன்பு அவர்கள் மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறனால தான் இது வந்து மாற்றப்பட்டது. இன்னொன்று வந்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் வந்து கிறிஸ்தவம் வந்து இன்றைக்கு உலகத்துக்கு போதிச்சு கொண்டு இருக்கிறது. உலகத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எல்லா நாடுகளிலும் வந்திருக்கு. கிறிஸ்தவர்கள் அதிகமாக பெருகி கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க வந்து 3 பேருமே ஒரு அண்ணன் வந்து போதகர். அந்த அண்ணனை வந்து நான் சொல்லாமல் இருக்கவே முடியாது. பாக்கியராஜ் அண்ணன் வந்து எங்கள் சபையில் தான் வளர்ந்தார். எங்கள் சபையில் எங்கள் ஐயா வந்து அவர் ஒரு மனிதனாக ஒரு மாற்றி இன்றைக்கு இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு சபையை வேற கொடுத்துருக்காரு. அவர் போதகராக இருந்துக்கிண்டு நீ நேராவே அவரை திட்டிடலாமா? எதுக்குமா சபையை எது சபையை கொடுத்துருக்காரு அது கொடுத்த பாவம் யார் முகத்துல முடிச்சாரோ தெரியல. பாக்கியராஜ் இன்னைக்கு வரவங்க போறவங்கலாம் திட்டிட்டு போறாங்களே. பேதுரு மாதிரி உட்காந்து மறுதளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க அவரு. அதுவும் இல்லாமல் எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிறிஸ்மஸோ ஒரு நியூ இயர் அப்படின்னா எல்லாம் காமன் சர்வீஸ் இருக்கும். அப்போ நிறைய ஜனங்கள் உட்காந்துருப்பாங்க. அண்ணன் தான் வந்து முன்னாடியெல்லாம் பாட்டு எடுப்பாங்க மார்னிங்கில். அந்த ஏர்லி மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் தூங்கி விழுவோம், சில ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் இல்லையா. நாங்கள் 9 மணிக்கு வர்றவங்க, இவங்க சில பேர் 7 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்போ இந்த அண்ணன் சொல்லுவாங்க அவ்வளோ உற்சாகமாக எங்களை வந்து பாட்டில் கொண்டு போவாங்க, அந்த ஒர்ஷிப்பில் கொண்டு போவாங்க. ஏன் செத்தவே மாதிரி கை தட்டுறீங்க அப்படின்னு சொன்ன அந்த அண்ணன் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு இதாக பண்ணுவாங்க. இப்போல்லாம் நாங்கள் வந்து ஐயோ அண்ணன் இல்லையே அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எங்களுக்குலாம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து பாரு செத்தவ மாதிரி ஆண்டவரை மறுதளிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சமூக புரட்சின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சமூக புரட்சின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மேடை வாய்ப்பளித்து இருக்குதுன்னா அதுவும் ஒரு சமய புரட்சியை கொண்டு வர ஒரு மேடை தான் உங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பளித்திருக்குன்றத மறந்துடாதீங்க நீங்கள் வந்துட்டு. அது மட்டும் இல்லை, பேதுரு வந்து ஆண்டவரை வந்து இது பண்ணும்போது பேதுரு மறுதளிச்சுட்டு ஓடிடுவார். அப்போ ஆண்டவர் கேட்பாரு, நீ இவர்களிலும் என் மேல் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை பார்த்து கேட்பாரு. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் மேலே அன்பாக இருக்கேன் ஆண்டவரே அப்படின்வாங்க. 2வது தடவையும் கேட்பாங்க, அப்பையும் சொல்லுவார், நான் மேலே அன்பாக இருக்கேன் ஆண்டவரேன்னு. 3வது ஆண்டவர் கேட்கும்போது பேதுரு வந்து மனம் கசந்து, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், இதையும் நீ அறிந்திருப்பீர்கள், நான் மேலே அன்பாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மறுதளித்த அந்த பேதுரு உபதேசிக்கும் போது முதலாவது 120 பேர் கூடியிருந்த இடத்துல பேதுரு வந்து உபதேசம் பண்ணினார். அடுத்து 2000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்து திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த எழுப்புதல், அந்த ஒரு புரட்சி இப்பொழுதும் வந்து கிறிஸ்தவ சமுதாயம் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு சமய புரட்சியை தான் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு வட இந்திய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், இவங்க மத்தியிலெல்லாம் நம்ம மிஷனரிமார்கள் வந்து ஊழியம் செய்து கொண்டு வர்றாங்க. ஒரு பூசாரி வந்து என்ன பண்ணனா, பூசாரி குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங் போடும்போது அந்த தம்பியை நான் பார்த்தேன். அவர் சொல்கிறார், அவரே சாட்சி சொல்கிறாரு, நாங்கள் வந்து பூசாரி குடும்பத்தில் இருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே எப்படின்னா தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே அவங்க பூசாரிகள் வந்து ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஒரு உடம்பு முடியல, ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே மந்திரவாதி கிட்ட தான் போய் தேடி போவாங்க. அப்படிப்பட்ட அந்த மந்திரவாதி குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஒரு காய்ச்சல் வந்து ஒரு பெரிய ஒரு நோய் வந்து அதை தீர்க்க முடியாத ஒரு நோய். அவங்க நிறைய அவங்கள விட பெரிய மந்திரவாதிகிட்டெல்லாம் அவங்க போயிருக்காங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம மிஷனரி அண்ணமார்கள் தான் போய் அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து அவங்கள வந்து அதிலிருந்து ஒரு மீட்டெடுத்து அவங்க நல்ல சுகத்தோடு இன்றைக்கும் அவங்க வந்து அந்த பையன் வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் சொல்கிறான், ஆண்டவருக்கு மகிமையாக வந்து நாங்கள் வந்து ஒரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம அண்ணமார் வந்து அந்த ஒரு ஊருக்குள்ளே போகும்போது அந்த பூசாரி சொல்கிறாரு, இப்போ இவ்வளோ நேரம் வரையில நான் ஒன்றை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நானும் எத்தனையோ பேருக்கு மந்திரவாதம் செய்கிறேன், எத்தனையோ பேருக்கு எல்லாம் செய்கிறேன். ஆனால் என்னுடைய மனசில் வந்து ஒரு நிம்மதியோ ஒரு தைரியமோ கிடையாது. நீ வந்து அந்த இயேசுசாமின்னு சொல்கிறியே, அவரை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாராம். அப்போ அந்த பூசாரிக்கு வந்து நம்ம இங்கேருந்து போன அந்த அண்ணமார் வந்து அவருக்கு சொல்கிறார், ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அந்த பூசாரி ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் வந்து ஒரு ஊழியக்காரராக இருக்கார். அப்போ வந்து கிறிஸ்தவம் வந்து உலகத்திற்கு என்னத்தை கொண்டு வருதுன்னா ஒரு சமய புரட்சியை தான் இதுவரையிலும் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம இன்னைக்கு பைபிள் எல்லார் கையிலையும் நம்ம
பைபிள் வச்சுருக்கிறோம். அந்த பைபிளை கொண்டு வந்தது யாருங்க? சீகன் பால் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பைபிளை வந்து இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அது மாத்திரம் இல்லாமல் வில்லியம் கேரி வந்து 17 மொழிகளில் அந்த பைபிள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம கையில் கிடைச்சது. இதெல்லாம் ஒரு சமூக புரட்சி, ஒரு சமய புரட்சி இல்லையா? அது பைபிள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. அது வார்த்தையானவர். அந்த வார்த்தை மூலமாக தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். வார்த்தை மூலமாக தான் ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுறார். நம்ம நோய்களை சுகமாக்குறார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்மளுடைய கையில் கிடைக்கணும்னா இன்றைக்கு நம்ம தியாகமான நம்ம அந்த மனிதர்கள் மூலமாக இன்றைக்கு நம்ம கையில் அந்த பைபிள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு சமய புரட்சி இல்லையா நம்ம தேசத்தில் வந்துட்டு? அது மாத்திரம் இல்லைங்க, தோமா வந்து இந்திய தேசத்துக்கு வந்தார். கிபி 52 தோமா இந்திய தேசத்துக்கு வந்துட்டார். கேரளா மண்ணில் தான் அவர் கால் எடுத்து வச்சார். அவர் வந்து அன்றைய நாளிலே கிபி 1ஆம் நூற்றாண்டிலேயே அவர் வந்துட்டு எல்லா ஜனங்களுக்கும், பட்டி தொட்டியில் உள்ள எல்லா மக்களுக்கும் செருப்பு கூட இல்லாத அளவுக்கு போயிட்டு ஊழியம் பண்றாரு. அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் ஆண்டவரை பற்றி சொல்றாரு. இந்த சொல்லப்பட்ட இந்த இது வந்து கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தெரிய வரல. அன்னைக்கு வந்து ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து தோமாவுடைய அந்த நினைவு தினத்தை வந்து அவர் ஒரு கவர்மெண்ட் நாளாக அவங்க அனுசரிச்சாங்களாம். அன்றைக்கு அவர் வந்து அந்த செலிப்ரேட் பண்ணும்போது எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருந்து எதிர்க்கட்சிகள் இருந்து எல்லாரும் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டதான அந்த தோமாவை வந்து அவர் வந்தாரு, நம்ம சத்தியத்தை பரப்பினாரு அப்படின்றத இன்றைக்கும் அதை மறுதளிக்க முடியாத ஒரு உண்மை. அது வந்துட்டு நம்ம நேரு என்ன பண்ணியிருக்காரு, சிறையில் இருக்கும்போது இந்திரா காந்திக்கு ஒரு லெட்டர் எழுதுறாராம். அதில் அவர் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியும் நீ அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்பயே 1952 வந்து கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறது என்பதற்கு வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு ஆதாரமாக இந்த கருத்துக்கள் வந்து அமையப்பட்டு இருக்கிறது. மேலும் அது மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க. சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அது எதனால வருது? எல்லா சின்ன பிள்ளைங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக எங்கள் ஊர்லேயே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அங்கே எப்படின்னா வேனிலையும் ஆட்டோலையும் பிள்ளைங்க அழகழகாக போகிறாங்க உட்காந்துட்டு. என்னடா பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க பார்த்தா அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, ஓ மே மாதம் இல்லை அப்படின்னு. அந்த பிள்ளைங்க சில நேரம் அந்த டேர்னிங்கில் நிற்கும் போது, டிராஃபிக்கில் நிற்கும் போதெல்லாம் கையெல்லாம் காட்டுவாங்க, டாட்டாலாம் காமிப்பாங்க. ஸோ நானும் டாட்டாலாம் காமிப்பேன் அந்த பிள்ளைங்களுக்கு. அப்போ அந்த பிள்ளைங்க அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் ஒரு சமூகத்தில் ஒரு வளர்ச்சி கிடையாதா? இதெல்லாம் ஒரு சமய புரட்சி தான். இப்படிப்பட்ட இந்த சமய புரட்சி, இந்த சண்டே கிளாஸை கொண்டு வந்ததே வந்து பி சாமுவேல்ன்ற ஒரு அண்ணன் தான் வந்து இந்த தேசத்துக்கே வந்து இந்த சண்டே கிளாஸை அறிமுகப்படுத்தினார். அப்படிப்பட்டதாக இருக்கின்ற இந்த காலத்தில் நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடையல வந்து சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இப்போ கவர்மெண்ட்டுக்கே வந்து நம்மளை குறித்து ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க வந்து விட்டோன்னா இவங்க புரட்சி பண்ணி எல்லாரையும் கிறிஸ்தவங்களாக மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இப்போ கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, வீட்டுகளில் ஆராதிக்கக்கூடாது, சபையெல்லாம் வட இந்திய பகுதியில் பார்த்தா நிறைய சபைகளை மூடியிருக்காங்க, நிறைய போதகர்கள் ஜெயிலில் வச்சு அடைக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? சமயத்தில் வந்து இவங்க ஒரு புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். இப்படிப்பட்ட சில காரணங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையிலையுமே நம்ம மிஷினரிமார்களும் போதகர்களும் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லைங்க, நான் கடைசியாக ஒன்று சொல்லி நிறைவடைகிறேன். எங்கள் போதகர் ஐயா இருக்காங்களே, செல்லதுரை ஐயா, அவங்க எங்கே பிறந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் சென்னை ஊரி வாசியே கிடையாது. அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்த அந்த மனுஷன் வந்து இன்றைக்கு எங்களை போல ஒரு மக்கள் நாங்கள் எங்கெங்கெல்லாம் பிறந்து வளர்ந்த இந்த மக்களுக்காக இந்த மண்ணில், இந்த சென்னை பட்டணத்தில் வந்து எங்களுக்காக ஒரு சபையை நிறுவி எங்களுக்கு மரமண்டைகளாக உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி ஒவ்வொரு வேத பகுதிகளையும் உங்களுக்கு புரியலை, நான் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வசனத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எனக்கு எப்படின்னா நிறைய வசனங்கள் தெரியும், ஏன்னா அந்த டைசஸில் வளர்ந்ததுனால நிறைய வசனங்கள் தெரியும். ஆனால் அதோடைய கருத்துக்கள் எனக்கு தெரியாது. இந்த சபைக்கு வந்ததுனால தான் எனக்கு நிறைய வசனங்களுடைய அந்த மூல கருத்துக்கள் என்னன்னு எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. அப்படிப்பட்டதான எங்களையும் கொண்டு வருவதற்காக ஒரு சமய புரட்சியாளராக உட்காந்துக்கிட்டு இருக்கிற எங்கள் போதகர் ஐயா ஒரு சரியான ஒரு முன்மாதிரான இல்லையா அவங்களுக்கு? அது மாத்திரம் இல்லாமல் இந்த சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்லாமல் இருக்க முடியாது. சமீபத்தில் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சாங்க. அவங்க நம்ம சபைக்கு வர்றவங்க தான். அந்த பிள்ளைங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், எங்கள் சர்ச் எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொன்னா, அக்கா நான் இந்த பக்கம் பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்காக நான் போனேன். அப்போ பார்த்தா இங்கே ஒரு சபை தெரிஞ்சிச்சு. நான் பார்த்து நான் என்ன டைமிங் சொல்லி நான் நோட் பண்ணிக்கிட்டேன்க்கா. அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வந்தேன் ஐயாவோடைய மெசேஜ் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, அதனால நாங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இதெல்லாம் ஒரு சமய புரட்சி அவங்களுக்கு வந்து தெரியலையா அவங்களுக்கு? அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாக்கியராஜ் அண்ணா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து மாங்காட்டில் வந்து அவருக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காங்க. அந்த மாங்காட்டு ஊழியத்துக்கு அந்த அண்ணன் நான் ஒரு நாள் பேசும்போது சொல்கிறாரு, அம்மா சபைக்கு வந்து ஆட்கள் வரணும் இல்லாமல், அதனால் நாங்கள் ஈவினிங்லாம் எங்கே போகிறோம், ஊழியத்துக்கு போகிறோம், பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம். ஏன் ஊழியத்துக்கு போகிறீங்க? சமூக புரட்சி பண்ணுறதுக்காக போயிட்டு அக்கா சொன்ன மாதிரி போய் பேப்பரை பொறுக்க வேண்டியதானே, இல்லை 4 பேருக்கு போய் 2 சாப்பாடு போட வேண்டியதானே. அதை செய்கிறதுக்கு வந்து அதை செய்கிறத விட்டுவிட்டு சமய புரட்சி பண்ணிவிட்டு இன்றைக்கி சமூக புரட்சின்னு உட்காந்து பேச வந்திருக்கிறாங்க. மற்ற இந்திய தேசத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது வந்து சமய புரட்சியை என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உண்மைக்கிறேன்.
அப்படியே மழை சொன்னு பெஞ்சிட்டு விட்டா மாதிரி அம்மணி சும்மா போட்டு தாக்கு 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 தாக்குன்னு நிறைய செய்திகளை சொன்னாங்க. சீகன் பால்களாம் வந்து தமிழ் வளர்த்தது மூலமாக செய்த பணி கூட அது ஒரு சமய பணி தான். இன்றைக்கி பைபிள் வந்து இருக்கிறன்னா அவங்க இறங்கி தங்கிறதுக்கு இடம் கிடையாது, நோய்வாய்ப்பட்டு போனார்கள். அந்த புத்தகம் நம்முடைய பைபிள் நம்மக்கிட்ட வந்தது அதனுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப 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 பாயிண்ட் பையாக கொடுத்தாங்க. இப்போது எனக்கு வந்து வெள்ளைக்கார துறைங்க தான் வந்து நிறைய சமய பணியும் சமூக பணியும் பண்ணாங்க. ஆனால் நம்ம செல்லதுறையும் பண்ணியிருக்கிறாருன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அம்மா. சரிங்களா? அடுத்தது ரொம்ப அதாவது நம்ம எப்பவுமே வந்து வெளிநாட்டுக்கார ஒருத்தர் சொன்னான் அப்படி ஒருத்தர் சொன்னான் அப்படின்னு சொல்கிறத விட நம் முன் யார் வாழ்கிறார்களோ அவர்களை சாட்சியாக சொல்லுவது என்பது மிக ஒரு சரியான கருத்து. அதனால் ஐயாவை வந்து நான் உயர்த்தி சொல்வதற்காக சொல்லலை, நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் அது. அப்புறம் பாயிண்ட் பையாக சொன்னாங்க. இப்போ எப்பவுமே வந்து அந்த காலத்தில் நம்ம எப்படி பழைய ஏற்பாடில் பலி கொடுத்தா மாதிரி இன்றைக்கி பட்டிமன்றத்தில் நம்ம ஐயாவை தான் பலி கொடுத்துருக்குறோம். யார் வந்தாலும் ஒரு வெட்டிட்டு போகிறாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதாவது இவர் எங்கெங்கேயோ போய் மீட்டிங்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு சொன்னாராம், அப்படிலாம் பண்ணாலும் கடைசியாக அப்படி வந்துட்டு போனியே அப்படின்னா. இப்போது நம்ம வாழ்க்கை முழுக்க நல்லது செய்யணும் இருப்போம், எப்போவுமே காசு கேட்டால் ஒருத்தர் கொடுத்துனே இருப்போம். 15 வருஷமாக 20 வருஷமாக கொடுத்துன்னு இருப்போம். கடைசியாக ஒரு 1000 ரூபாய் கேட்டிருப்போம், அப்போ நம்ம கையில் காசு இருக்காது. அன்றைக்கி நம்ம அவனுக்கு எதிரியாக போய்டும். 15 வருஷம் செய்தது எல்லாத்தையும் மறந்துடுவான். கடைசியாக ஃபஸ்ட்டு என்ன செய்கிறானோ அதை தான் நினச்சின்னு இருப்பாங்க. அதனால் நீ வந்து கடைசியாக வந்து மாறி போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை ஆனால் வைத்த கருத்துக்கள் எல்லாமே மணிமணியான இப்போ சண்டே கிளாஸ்லாம் யார் ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது, அழகான ஒரு கருத்தை வந்து அவர்கள் முன்வைத்து போயிருக்கிறார்கள். பட்டிமன்றம் கொஞ்சம் இறுதி கட்டத்தை நெருங்கி வருகிறது. இப்போ நம்ம தீர்ப்புக்கு தயாராகணும். சரிங்களா? மற்ற சபை மாதிரிலாம் போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இதுவும் சரிதான் அதுவும் சரிதான்லாம் ஓட முடியாது. சரிங்களா? ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லு நாட்டாமல் தான் நம்மளை நடுவில் உட்கார வச்சுருக்காங்க. சரிங்களா? அதனால் இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன தீர்ப்பை சொல்கிறது. ஏன்னா இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஐயோ ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் இங்கேயே கூட இப்போ பாக்யராஜெலாம் வந்து காட்டுறாங்க, நம்மளை காட்ட முடியல. மற்றபடி அவங்களுக்கு வந்து ஐயா அப்புறமா சொல்லுவாங்க, ஃபோன் கூட பண்ணி நீங்கள் சொன்னது தப்பு, நான் அப்பயே சொல்லியிருப்பேன் உங்கள் முகத்துக்காக தான் விட்டேன் அப்படின்வாங்க. சரிங்களா? அதனால் இவங்கள பார்த்தோம். ஆனால் இவங்க வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. ரெண்டுமே இருக்குது. இதில் எது அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுக்கு நிறைவு பேச்சாளராக இந்த அணியிலிருந்து சுவிசேஷகர் சுரேஷ் பாபு ஐயா அவர்கள் ரொம்ப நல்லா கவிதை படிப்பாங்க. போன முறை திடீர்னு ஒரு கவிதையை வந்து வாசித்தாங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பலத்தை கைத்தட்டு கொடுங்க சுரேஷ் பாபு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய போதகர் ஐயா அவர்களுக்கும், இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களை கொடுத்து எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஐயா ஆசை தம்பி அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு நடுவராக வந்திருக்கிற ஐயா ஜான் அவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற சால்வேஷன் டிவி நேயர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை நான் ஒரு முறை வாசிக்கிறேன். கிறிஸ்துவம் உலகத்திற்கு கொண்டு வந்தது என்பதுதான் தலைப்பு. இப்போ இங்கே இருக்க எங்கள் சகோதரர் சொன்னாங்க, முதல்ல யாருக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் வந்துச்சா, அந்தியோக்கியாவில் இருந்த கூட இருந்த சீஷர்களுக்கு இல்லை, அது புரிஞ்சுக்கங்க. அந்தியோக்கியாவில் இருந்த அங்கே சீஷர்களாக மாறினவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வந்துச்சு. அப்படின்னா அவங்க வாழ்ந்த வாழ்வு எப்படி இருந்துச்சா, கிறிஸ்துவை போன்று இருந்துச்சு. அதனால் கிறிஸ்துவை போல இவங்க வாழ்கிறாங்களே, மற்ற மனுஷரை போல வாழலையே, இவங்க வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக இருக்குது என்று சொல்லி அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் வச்சாங்க. எல்லாரும் மாதிரியே வாழ்ந்துகிறது ஒரு வாழ்வு அல்ல. நான் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற போலையே நானும் வாழ்ந்து கொண்டு போகிறேன் என்பது வாழ்வு, அது எப்போது நடக்கிறது. ஆனால் அப்படி இல்லாமல் இவர்கள் வித்தியாசமாக வாழுகிறார்களே, வித்தியாசமாக நடந்து கொள்கிறார்களே, வித்தியாசமாக பேசுகிறார்களே என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு தனியாக தெரிகிறது. அதுதான் புரட்சி. அந்த புரட்சியை தான் கிறிஸ்துவம் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது. சமயம் வந்தது தான் இல்லை, அந்த சமயம் மூலமாக ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சிஸ்டர் சொன்னாங்க புரட்சின்றாங்க, அது புரட்சி இல்லை, சமயம்தான் புரட்சி செய்துச்சு. முதல்ல புரட்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க.
இந்த நம்ம நாட்டில் பால் பற்றாக்குறை இருந்துச்சு, பால் இருந்துச்சு. ஆனால் பால் வேண்டும் என்று சொல்லி ஒரு புரட்சி நடந்துச்சு, எல்லாத்துக்கும் பால் கிடைக்க போச்சு. அதுதான் புரட்சி. இருந்ததை அதிகமாக கொடுக்க, அதிகமாக கொண்டு வரத்தக்கதாக ஒரு செயல் நடந்துச்சு, அது புரட்சி. அது பால் புரட்சி, வெண்மை புரட்சின்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாய புரட்சினா இருந்துச்சு, ஆனால் அது பெருகத்தக்கதான ஒரு காரியம் நடந்துச்சு, அது புரட்சி. ஒரு தேசத்தில் புரட்சி நடக்குது, அவங்க வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஒரு புரட்சி நடந்து ஒரு சுதந்திரம் நடந்துச்சு, அந்த புரட்சியின் மூலமாக சுதந்திரம் அடைந்தார்கள், அது புரட்சி. நம்ம இந்திய தேசத்தில் பெண்களுக்கு உரிமை உண்டா? இப்போ இருக்கு. நீங்கள் எல்லாம் புரட்சி, எத்தனையோ பேர் புரட்சி செய்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் வித்திட்டவர்கள் யாரு? கிறிஸ்துவம் இந்தியாவிற்கு வந்து ஒவ்வொரு காரியமாக சகோதரர் சொன்னது போல சதி உடன்கட்டை ஏறுதலிருந்து ஒரு மாற்றி அவர்களில் ஒரு புரட்சி செய்து இந்த இருந்த நிலைமையை மாற்றி இன்னொரு நிலைமைக்கு கொண்டு போனால் அது புரட்சி. அதை செய்தார்கள், அதுதான் புரட்சி. நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் பெண்களுக்கான சொத்துரிமை கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் சொத்தை கேட்குறீங்க, வீட்டு கல்யாணம் பண்ணி போனதுக்கு போகும்போதே கேட்குறீங்க, அப்பா நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்க, அந்த தோட்டத்தில் எவ்வளோ வேணும், இந்த வீட்டில் எவ்வளோ பங்கு வேணும் இன்னைக்கு கேட்குறீங்களே. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்கேருந்து வந்துச்சு? காலேப் கிட்ட அவங்க பொண்ணு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? கொடுத்து தான் அனுப்பிச்சாரு. ஆனால் எத்தனை நாள் கொடுத்தாலும் இந்த பொம்பளைக்கு மட்டும் பத்தவே பத்தாதுங்க. கொடுத்தாரு, இந்த நிலத்தை வச்சுக்கணும். அந்த பொண்ணு கேட்டுச்சு, ஐயா எனக்கு இது பத்தாது, நீ கொடுத்ததெல்லாம் வரைச்சி, நீங்கள் என்ன தான் கொடுத்து பாருங்கள், பெண்களுக்கு பத்தலை இல்லை இன்னும் வேணும், அவங்கள நிறைய செய்யவே முடியாது. அந்த மாதிரி தான் அந்த அம்மாவும் கேட்டுச்சு, ஐயா அப்பா நீங்கள் கொடுத்தது பத்தலை, நல்ல நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை கொடுங்கன்னு. ஆனால் அவரும் நிறைய கொடுத்தாரு. அப்பவும் அதை வாங்கிட்டு சந்தோஷமாக போனாங்க. எங்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்தது பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று. அந்த சொத்துரிமையை நீங்கள் வாங்கிக்கிட்டு இதனால் வெறும் சமயம்தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சிங்களே. உங்களுக்கு சொத்துரிமை கடந்த அந்த புரட்சியை கொடுத்தது எதுங்க? கிறிஸ்துவ மூலமாக அந்த புரட்சி உங்களுக்கு பெற்றுக்கொண்டு அது இல்லைன்னு மறுதளிக்கிற மாதிரி ஒரு சமயம்தான் கொடுத்துச்சுன்னு சொன்னீங்களே. சமயம் கொடுக்கல, சமயத்தின் மூலமாக வந்து இந்த தேசத்தில் ஒரு புரட்சி நடந்து அதன் மூலமாக அந்த சொத்துரிமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. முன்னாடி இந்திய தேசத்தில் பெண்கள் வீட்டுக்குள்ளே பேசவே முடியாது, ஆண்கள் தான் எல்லாத்தையும் நிர்வகித்து கொண்டிருந்தாங்க, அவங்க தான் சொல்கிறத கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் வேதம் தான் சொல்லி கொடுத்தது. ஆதாமிலேருந்து இன்னைக்கு வரையும் அது எல்லாமே அந்த வீட்டம்மா சொல்கிறத பேச்சு தான் ஆதாமை கேட்டான். அதை தான் கிறிஸ்துவமும் சொல்லிச்சு, கொஞ்சமாக வீட்டில் சொல்கிறவங்கள கேளுங்க, அப்போ தான் நீங்கள் உருப்படுவீங்கன்னு சொல்லிச்சு. நான் இன்னைக்கு கூட நான் இதெல்லாம் ஆயுதப்படுத்தும் போது எங்கள் வீட்டம்மா தான் எல்லாத்தையும் ஆயுதப்பட்டு இதை சொல்லுன்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்தா அந்த அட்வைஸ்லாம் கொண்டு வந்து நானும் நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறது நம்ம கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு மாற்றம் நடந்து கொண்டு இருக்குதுன்னா அது இந்த கிறிஸ்துவம் இந்த உலகிற்கு கொண்டு வந்த ஒரு மாற்றம், அதுதான் புரட்சி. அந்த சமய புரட்சியை காட்டிலும் வீட்டில் இருக்க பெண்களுடைய காரியங்களை கேட்கணும், அவர்களை மதிக்கணும், அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இருப்போமானால் அந்த புரட்சியை கொண்டு வந்தது எது? அதுதான் கிறிஸ்தவம். ஆண்டவரே இந்த உலகத்தில் என்ன சொன்னார்? நான் இந்த உலகத்தான் அல்ல, அதுபோல நீங்களும். இந்த உலகத்தில் சமயம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தாங்க. எங்க சொன்னாங்கல்ல, அன்பு சொல்லி கொடுக்குது, ஒழுக்கத்தை சொல்லிக்கிறது, இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தான் இந்த சமயம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் சொல்லி கொண்டிருக்கிறது, நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்லடா, நீ யாருக்குரியவன்? நீ எனக்குரியவன், பரலோகத்துக்கு நான் என் கூட நீ வரணும். அதற்கான வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு புரட்சி ஏற்படுத்தி எல்லாரும் மாதிரி இல்லாமல் நீ ஒரு தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்னோட கூட வந்தீனா தான் ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு நீ பங்கு பெற முடியும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புரட்சியை உண்டாக்கி அந்த புரட்சியான வாழ்க்கையில் நீ போனால் தான் பரலோகத்துக்கு நீ வந்து சேருன்னு சொல்லி அந்த காரியத்தை தெளிவுபடுத்துகிறாங்கல்ல, அதுதாங்க புரட்சி. அந்த தத்துவத்தை, அந்த வழியை, நான் இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு நான் போறேன்னு சொல்லி இந்த தேசத்தில் நீங்க போராடுறீங்க பாருங்க, அந்த போராட்டம் தான் புரட்சி. ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாகி இன்னொரு நான் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடுகிறானே, அது புரட்சி. அப்ப இந்த உலகத்தின் அடிமைத்தனத்தை எனக்கு வேண்டாம், எனக்கு நித்தியம் பரலோக வேண்டும் சொல்லி போராடி கொண்டிருக்கிறீங்களே, இதுதாங்க புரட்சி. இதுதாங்க ஒரு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற வேதம் குறித்து
கொண்டிருக்கிற புரட்சி வெறும் சமயம் மட்டுமல்ல, நான் பரலோகத்திற்கு பங்குள்ளவன் மாறுறவங்க இல்லை, அது புரட்சி. அதுதான் இந்த கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்குது. யாருக்குமே இங்கே நம்பிக்கை கிடையாது. கிறிஸ்துவத்தை தவிர வேறு எவனுக்குமே நம்பிக்கை கிடையாது. எனக்கு ஒரு நித்திய வாழ்வு ஒன்று எவன் எவன் நம்புறாங்களோ அவன் கிறிஸ்துவை சார்ந்தவன் மட்டும்தான். அவன் பரலோகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறானே, அது புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் புரட்சி. அதை தெரியாமல் ஒரு சமயானே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவ சொன்னாங்க கிறிஸ்துவத்தை பரப்புவதால் ஏற்பட்ட புரட்சியாம், அது சமய புரட்சின்னு சொல்றாங்க. கிறிஸ்துவத்தை பரப்புவதால் சமய புரட்சி ஏற்படலை, அந்த சமய புரட்சியின் மூலமாக சமுதாய புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சமுதாய நாங்கள் சமய புரட்சி ஏற்படலன்னு சொல்ல, சமயம் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் ஒரு படி மேலாக சமூக புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமூக புரட்சி தான் என்று நாம் ஒவ்வொன்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ சொல்லுங்க, இந்திய தேசத்தில் கிறிஸ்துவத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஏங்க பயப்படணும்? சமய புரட்சி இல்லை, இந்த சமயம் இந்த இந்திய தேசத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது. இப்படியே மாற்றிக்கொண்டு போனால் இந்து தேசம் அல்ல, கிறிஸ்துவ தேசமாக மாறிவிடும். இந்த மக்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வார்கள். அப்படி அறிந்து கொண்டு போனால் நாம் இங்கு வாழ முடியாது என்கிற பயத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது நடப்பதுதான் புரட்சி. எப்பவுமே ஒரு அரசாங்கம் ஒரு பார்த்து பயப்படுதுன்னா அந்த இடத்துல ஒரு புரட்சி நடந்து கொண்டு வந்தால் தான் அவங்க பயப்படுவாங்க. அப்போ ஒரு கூட்டம் பயப்படுதுன்னா இங்கே ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் நாம் அருமையாக சொல்லுகிறோம், ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த எழுப்புதல் சொல்றீங்களே, அதுதாங்க சமுதாயத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதான புரட்சி. கிறிஸ்துவத்துக்குள்ள வேறுபட போனால் அது வெறும் மதம் மட்டுமல்ல, அது ஒரு மார்க்கம். நான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற மார்க்கம். அந்த மார்க்கத்துக்குள்ளே நான் போக போக என்னமோ வித்தியாசமாக ஒன்று இருக்கிறதை அதை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் அனுபவத்துக்குள்ளாக வரானே. கிறிஸ்துவம் என்பது சமயம் அல்ல, அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இன்னும் எனக்கு வேணும். எப்படி ஸ்வீட் சாப்பிட இன்னும் ஒரு லட்டு கொடுங்க, அதை டேஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னது போல கிறிஸ்துவுடைய வாழ்வோம் இது நல்ல ருசியாக இருக்கிறது. இன்னும் எனக்கு வேணும் சொல்லி இன்னும் பக்கத்தில் இருக்கவங்கள இந்த லட்டை சாப்பிடு, இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து எல்லாரையும் கிறிஸ்தவனாக மாற்றி உனக்கு ஒரு வாழ்க்கைக்காக, புது வாழ்க்கைக்காக நீ ஆயத்தப்படுத்தி கொண்டு இரு. நீ புது வாழ்க்கை வாழ்றதுக்காக நீ இந்த பழைய வாழ்க்கை விடு, புது வாழ்க்கைக்கு போறதுக்காக இந்த பழைய விட்டுட்டு நீ போ என்று சொல்லி கொடுக்கிறது தான் கிறிஸ்துவம். அதுதான் கிறிஸ்துவம் இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிற புரட்சி. இந்த புரட்சியில் தான் நாம் ஒவ்வொருவரும் பங்கு கொண்டிருக்கிறோம். சமயம் பெரும் இந்த உலகத்திற்கு மாற்றமே கற்றுக்கொண்டிருக்கோம். சிஸ்டர் சொன்னாங்க, போதகர் செய்யும் போதனை நல்லா போதனை கொடுக்குறாங்க. அது சமயத்துக்கு மட்டுமல்ல, சமயம் மட்டும்தாங்க இருக்கும். அவர் கொடுக்கிற போதகம் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒரு உலகத்திற்கு உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட பேசும்போது நீங்கள் முதல்ல இருந்த மாதிரி இல்லையே, இப்போ வேற மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட புரட்சி. அந்த புரட்சி இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை காண்பித்து இந்த உலகத்தையே கிறிஸ்துவுக்காக மாற்றிக்கொண்டிருப்பதனால் அது கிறிஸ்துவனா இந்த உலகத்திற்கு ஏற்பட்டிருக்க பெரிய புரட்சி என்பதை நான் நீங்கள் சொல்லி கொள்ள விரும்புகிறேன். சீகன் பாலை பற்றி சொன்னாங்க. அவர் இந்த சமுதாயத்திற்கு வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்து எத்தனை பாடுபட்டாங்க. அது பெரிய புரட்சி இல்லையா? எத்தனை தடைகள் அவர்களுக்கு வந்திருக்கும், எத்தனை போராட்டங்கள் வந்திருக்கும். அதே போல் எவ்வளோ போராட்டங்களுக்கு பிற்பாடு அந்த புத்தகத்தை அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டுமல்ல, வில்லியம் கேரி அவங்க எவ்வளவு பாடுபட்டு இந்திய தேசத்திற்காக எத்தனையோ மொழிகளில் இந்த வேதத்தை எடுத்து கொடுத்தாங்களே, அதற்காக எவ்வளவு தடைகள் வந்திருக்கும். அது ஒரு புரட்சி இல்லையா? எழுத்து புரட்சி இல்லையா? முதலாக தென் தமிழகத்திற்கு அச்சு தொழிலை கொண்டு வந்து கொடுத்து அந்த அச்சு தொழில் மூலமாக ஒரு தொழிலையும் கிறிஸ்துவ புத்தகத்தையும் அவர்களுக்கு நல்ல ஒரு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்த பாசன் மிஷன் மூலமாக நடந்தது. அது இந்த சவுத் இந்தியாவில் ஏற்பட்டிருக்க ஒரு புரட்சி இல்லையா? அதன் மூலமாக இந்த மக்கள் சந்திக்கப்படவில்லையா? ஒவ்வொரு மிஷனரிமார்களும் அது கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஆப்பிரிக்காவில் அந்த இருண்ட கண்டத்தின் மத்தியில் போய் அங்கே மிஷனரி ஊழியம் செய்து அந்த மக்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அதற்காக உழைத்த எத்தனை மிஷனரி இருக்காங்களே, அவங்கெல்லாம் பாடுபட்டது வெறும் சமயத்தை போதிக்கிறதுக்கல்ல, அவருடைய வாழ்க்கை மாற்றுகிறதுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமானால் அந்த மாற்றம் தான் புரட்சியை கொண்டு வந்து இந்த உலகத்திலே கொடுக்கிறது. அப்படியாக ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டது இந்த கிறிஸ்துவம் தான் என்று நாங்கள் ஆணையிட்டு சொல்லி, கிறிஸ்துவமே இந்த உலகத்திற்கு சமய புரட்சியை காட்டிலும் சமுதாய புரட்சி அதிகமாக கொடுத்திருக்கிறது என்று சொல்லி கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ என்னன்னா, இவர் சமயத்துக்கு பேசலை, வீட்டுக்கார அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது எதாவது அந்த பாயிண்ட்டை ஏன் சொல்லலை, அதை முதல்லையே சொல்ல வேண்டியதானே அப்படின்னால
அதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தார் அவர். பட்டிமன்றம் பேசுகிறாரோ இல்லையோ, வீட்டுக்கார அம்மா ரெடி பண்ணி கொடுத்துக்குது. ஏதாவது ஒரு பாயிண்ட்டு சொல்லனா இவருக்கு நைட்டு அதுதான் மெயின் பாயிண்ட்டு, அதை விட்டுட்டு போய் தேவையில்லாது பேசின்னு இருக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி கைத்தட்டினாங்க ஜனங்க. இந்த 2 இடத்துல நீங்கள் கைத்தட்டினீங்க. அது எப்போவுமே கைத்தட்டு 2 இருக்குது பேச்சாளர். முடிச்சுடு அப்படின்னு ஒரு கைத்தட்டு, இதோட போதும் முடிச்சுடு அப்படின்னு, ஓகேவா? அது அந்த கைத்தட்டாவாக இருக்கணும். ஆனால் அந்த பாயிண்டெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா உண்மையே சொன்னார். அதுதான் நீங்கள் நிறைய பேர் கணவன்மார்கள் பொய் பேசுகிறீங்கண்ணா, அப்படி கிடையாது. ஏன்னா அம்மா குழந்தை கேட்டான், ஏதாவது நல்ல கதை சொல்லுமா, உங்கள் அப்பா லேட்டாக வருவார், அவர் ஏதாவது ஒரு புதுசாக கதை சொல்லுவார், இப்போது அதை கேளுன்னு குழந்தைய தூங்க வைப்பாங்க. அந்த மாதிரி இவர் எதாவது கதை சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி உண்மையை சொன்னார். இதெல்லாம் வீட்டுக்காரம்மா கொடுத்தது, ஆனால் நான் இதுக்கு சரியாக பண்ணிட்டேன். ஒரு பையன் கட்டுரை எழுத சொன்னாங்க தென்னை மரத்தை பற்றி. அவன் மாட்டை பற்றி பேசணும் தான். மாட்டுக்கு 4 கொம்பு உண்டு, அது பால் கறக்கும், நல்லா கறக்கும், பொதி சுமக்கணும். கடைசியாக என்ன பண்ணால் டாபிக் எழுதுமேன்ட்டு இந்த மாட்டை கட்டுவதற்கு அந்த தென்னை மரம் பயன்படுகிறது. எத்தவொடனே இவர் புரட்சி 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 புரட்சின்றாரா. அம்மா வந்தாலும் ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்ச்சு, ஏய் புரட்சியை பற்றிய பேசுகிறாங்க, சமுதாய புரட்சியா சமய புரட்சியா, அது பேசுறியா நீ அப்படின்னு. அப்புறமா தான் அந்த தென்னை மரம் மாதிரி கடைசியாக வந்தார். சமய புரட்சி செய்வதனால்தான் சமுதாய புரட்சி வந்தது. அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கை தட்டினீங்க. இவ்வளோ நேரம் நீ பேசுறது பாயிண்ட்டு கிடையாது, இப்போ தான் நீ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு. இப்போது நிகழ்ச்சியினுடைய இறுதி பேச்சாளரை நாம் அழைக்க இருக்கிறோம். அவர்கள் செபாஸ்டின் மேரி அவர்கள் வருகிறார்கள். அவங்களும் ஒரு ஊழியக்காரம்மா. வாங்கம்மா, அவர் பலத்த கைத்தட்டலோடு அவங்கள நம்ம வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். முதலாவது என் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான பாஸ்டருக்கும், அருமையான அணி தலைவருக்கும், நடுவருக்கும், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக அடுப்பின் அடியில் கிடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் எங்கோ இருந்தாலும் எங்களை இந்த சால்வேஷன் டிவி மூலமாக அநேகருக்கு எங்களை வெளிப்படுத்தின சால்வேஷன் டிவிக்கும் நேயர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, பட்டிமன்றத்தின் தலைப்பு அருமையான சகோதரர் திரும்ப திரும்ப வாசித்தாங்க 3 பேரும். கிறிஸ்துவம் உலகத்திற்கு கொண்டு வந்தது சமூக புரட்சியா சமய புரட்சியா? சமய புரட்சி தான் சொல்லி நான் சொல்கிறேன். இவங்க 3 பேரும் பேசும்போது சமூக புரட்சின்னு பேசி பேசி நடுவில் சமய புரட்சியை கொண்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. அருமையான சுரேஷ் பிரதர் பேசினார். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் அவர் எதனா ஒரு கட்சியில் நிற்க வச்சா கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். அந்த அளவுக்கு புரட்சி 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 தொடங்குனதுலேருந்து முடிகிற வரையிலும் புரட்சியை பற்றியே பேசினார். அதனால் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அடுத்த எலெக்ஷனில். பாருங்கள், சமூக புரட்சி செய்து அநேகர் ஆடையெல்லாம் போட்டாங்க. ட்ரெஸ்ஸு போடாதவங்களாம் ட்ரெஸ் போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆடை அணிந்தவர்கள் எல்லாம் ஆலயத்திற்குள் வந்தார்களா? மாற்றம் உண்டாக்கினாங்க, ஆடை போட்டாங்க, அத்தனை பேரும் ஆலயத்திற்குள் வந்தார்களா? சமூகத்தில் நம்ம செய்கிற மாற்றங்கள் நல்லது. ஆனால் அதை காட்டிலும் சமய புரட்சியானது ஒரு ஆத்மாவை இயேசுவுக்கு நேராய் கொண்டு போய் சேர்க்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் காலத்தில் அந்தியோகியாவில் உள்ளவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பேராம். ஆனால் இயேசு கிறிஸ்து நாட்கள் தொடங்கி இதுவரையிலும் நமக்கு சொல்கிற பேர் என்னது? கிறிஸ்டியன் தான் சொல்கிறோம். நடுவில் வந்தது அந்தியோகியா வந்ததுனால கிறிஸ்தவங்க கிடையாது. இயேசு என்றைக்கு வந்தாரோ அந்த நாட்கள்லேருந்து இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்பட்ட பேர் கிறிஸ்துவர்கள் என்ற பேர் தான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் காலம் தொடங்கி இன்றைய கிறிஸ்துவம் வரைக்கும் உலகத்திற்கு கொண்டு வந்தது சமய புரட்சி தான். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் காலங்காலமாக யூதர்களுக்கு சொல்லப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து வந்தபோது அதை சமய புரட்சியால் தான் மாற்றி அமைத்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்கள், போதனை மூலமாக தன்னுடைய சமய புரட்சியை ஏற்படுத்தினார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் போதனையை கேட்டு சர்ச்சில் சொன்னார், காந்தியடிகள் போருக்கு அவர் சண்டை செய்யனோட வருவாரானால் நான் பீரங்கியோடு வந்திருப்பேன். ஆனால் அவர் வந்ததோ அகிம்சையோடு வந்தார். அந்த அகிம்சையோடு வருவதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் போதனை மட்டும்தான். அந்த சமய போதனை அவர் கேட்டதுனால அவர் சண்டை செய்யாமல் அகிம்சையோடு அந்த காரியத்தை நிறைவேற்றினார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் அநேகரை ஆண்டவருடைய பக்கமாக இழுக்க காரணமாக இருந்தது.
சதுசேயர் பரிசேயரில் இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் போதனையானது ஒரு சமய புரட்சியாக மாற்றப்பட்டது. ஐஸ்வர்யவான்கள் மத்தியில் இயேசு சமய புரட்சி செய்தார். அது மாத்திரமல்ல, பெண்களுக்கு அன்றைக்கு இயேசு செய்தார். இன்றைக்கும் பெண்களுக்கு அநேக காரியங்கள் நடக்கிறது என்றால் அது சமய புரட்சியின் மூலமாக, கிறிஸ்துவத்தின் மூலமாக தான் நடக்கிறது என்று நான் சொல்ல முடியும். பாருங்க, மோசேயின் காலத்தில் தள்ளுதல் சீட்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு சொன்னார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இயேசுவின் போதனையானது, சமய வார்த்தையானது ஜனங்களை குடும்பமாய் கட்டுவித்து குடும்பமாய் வாழ அது ஒரு புரட்சியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்நாட்களில் விபச்சார ஸ்திரீகளும் பெரும்பாடுள்ள ஸ்திரீகளும் வெளியில் வர முடியாது, கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டாம். அப்பேற்பட்ட நாட்களை இயேசு ஸ்திரீகளுக்காக, பெண்களுக்காக ஒரு சமய புரட்சியை செய்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அன்று தொடங்கின நாட்டிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா விபச்சாரமான இடமா இருந்தாலும் அவர்களுக்கும் சுவிசேஷம் போய் சேர்கிறது. அவங்க சொன்னாங்க, விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள், அவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சலுகை ஒன்றும் இல்லை, அநேக ஊழியக்காரங்க போய் அவங்களுக்கு இயேசுவை அன்பை குறித்து சொல்லி இன்னைக்கு திருநங்கைகள் மத்தியில் ஊழியம் பிரபலமாய் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த சமய புரட்சி தான் காரணமாக இருக்கிறது. பாருங்க, இவங்க எல்லாம் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தொடங்கின அந்த சமய புரட்சி இன்றளவும் கிறிஸ்தவர்கள் மூலமாக நிறைவேறி கொண்டிருக்கிறதுனால இது சமய புரட்சி தான் என்று நான் சொல்ல வேண்டும். பாருங்க, இயேசு தன்னுடைய சீஷர்களை அழைக்கும் போது, பேதுரு யோவானை அழைக்கும் போது, நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யல, ஆண்டவர் ஏதோ சலுகை கொடுத்து அவங்கள அழைக்கல, சொன்ன மாத்திரத்திலே தங்கள் படவுகளையும் தங்கள் தகப்பனையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். பாருங்க, இயேசு தம்முடைய போதனையினால ஜனங்களை தன்னுடைய பக்கமாக இழுத்தார். இயேசு யாருக்கும் போய் கேஸ் ஸ்டவ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி கொடுக்குறேன், உங்களுக்கு அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி எந்த ஜனங்களையும் தன்னுடைய பக்கம் அழைக்கல. போதனையை கொடுத்து தான் தன்னுடைய பக்கமாய் ஜனங்களை அழைத்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் 3 நாட்கள் ஜனங்கள் அவருடைய போதனையை கேட்டார்கள். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவர்களுக்கு உணவே கொடுத்தார். ஆனால் இவங்க சொல்றாங்க, சமூக புரட்சியின் மூலமாகத்தான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லி. நான் அப்படி சொல்லல, சமய புரட்சியின் மூலமாகத்தான் ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அப்போஸ்தலர் நாட்களை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நாட்களில் பேதுரும் யோவானும் பாருங்க இயேசுவை குறித்து அறிவிக்கும் போது அருமையான சகோதரி சொன்னாங்க, 3000 பேர் 5000 பேர் திரளான கூட்டத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அது என்னது, அவங்க அப்போஸ்தலர்களை எதையும் கொடுத்து அவங்களை இழுக்கல, எல்லாம் இயேசுவின் போதனையை சொல்லி 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 ஜனங்கள் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகி இயேசுவை அறிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். பாருங்க, இன்றைக்கு சமூக புரட்சியானது ஒரு மனுஷனுக்கு என்ன தருதுன்னா, அவர்களுடைய தேவையை நிறைவாக்குகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்வை வளமாக்கும், கல்வியை மேம்படுத்தும், மருத்துவ உதவி வழங்கும். ஆனால் சமய புரட்சி என்பது ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கும். இந்த சமூகம் எல்லாமே கொடுத்தாலும் அந்த ஆத்துமா இயேசுவுக்கு நேராக கொண்டு போய் சேர்ப்பது எது என்றால் சமய புரட்சி தான் என்று நான் சொல்லுவேன். பாருங்க, இன்றைக்கு அநேக இவங்க சொல்றாங்க, நிறைய உதவிங்க செய்து இயேசுவின் பக்கமாக இழுக்கலான்ட்டு. நம்ம செய்யறத காட்டில இன்னைக்கு உலகத்தாருங்க எத்தனையோ பேர் நிறைய உதவி செய்கிறாங்க. பாருங்க, ட்ரஸ்ட் இருக்குது, ஃபேமிலி ட்ரஸ்ட் இருக்கு, சொசைட்டி, இளைஞர் அமைப்பு, அரசியல் அமைப்புகள், CSR கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது போல அநேக காரியங்களை செய்து ஜனங்களுக்கு உதவிங்க எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அந்த உதவிகளெல்லாம் பெற்று ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் என்றைக்கு இயேசுவின் வார்த்தை, சமயம், இயேசுவின் போதனையும் இயேசுவின் வார்த்தையும் ஒரு ஜனங்களுக்கு, ஒரு ஆத்மாவுக்கு நாம் சொல்லும்போது அந்த ஆத்மா ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அவங்களுடைய காயங்கள், அடிகள் அநேக இருந்தால் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல இயேசுவை பாடி துதித்து ஆராதனை செய்யும்போது அந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய புரட்சி உண்டானது. அவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, கூடியிருந்த எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிட்டான். பாருங்க, அத்தனை வேதனையின் மத்தியில் கூட அவங்க இயேசு கற்றுக் கொடுத்த அந்த விசுவாச வார்த்தைகளையும் பாடல்களையும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்தார். அது மாத்திரமல்ல, ஜான் நாக்ஸ் என்ற ஸ்காட்லாந்தில் ஒரு மனிதர் பாருங்க, தன்னுடைய தேசத்துக்காக அவர் என்ன செய்கிறார், ஜனங்களை எப்படியாவது இயேசுவின் பக்கம் மாற்ற வேண்டும் என்று
சமூக சேவை செய்யல. அதுக்கு பதில் என்ன பண்ணார்? அவர் முழங்காலில் நின்று ஸ்காட்லாந்தை எனக்கு தாரம், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பக்கமாய் ஜனங்களை இழுக்க என்ன செஞ்சாராம்? முழங்கால் படியிட்டு இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபித்த ஆண்டோடைய வார்த்தை விதைக்கும் போது ஸ்காட்லாந்தே ஒரு பெரிய எழுப்புதலுக்கு உண்டானது. அருமையானவர்களே, இந்த நாட்களில் கிறிஸ்துவ நமக்கு உலகத்திற்கு கொண்டு வந்தது சமய புரட்சி தான் என்று நான் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து கடைசியாக மரணத்தில் இருக்கும்போது ஒரு புரட்சி செய்தார். என்னன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியம் என்று சொல்லி. அதனால் நான் இப்போ ஆண்டவர்கிட்ட வேண்டுறேன், ஆண்டவரே இந்த 3 பேர்களை இன்னதென்று தெரியாமல் பேசிட்டாங்க, இவர்களை மன்னியம் ஆண்டவர் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயேசுநாதர் யாரும் சிலுவையில் அறையலை, ஆனால் நீங்கள் அரைஞ்சிட்டு அப்புறம் மன்னிப்பு கொடுக்குறீங்க. சரிங்களா? 3 பேரையும் வாட்டுன்னு வாங்கிட்டு. உண்மையாகவே இந்த பட்டிமன்றம் என்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. முக்கியமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நான் கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தர் கூட ஏஞ்சி போகவே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி கவியரங்களாக இருக்கிறேன், 10 பேர் ஏஞ்சி போயிடுவான். இப்போ என்னென்னா, நிறைய பேர் வந்து வாதம் வைத்தோம் எதிர்வாதம் வைக்கலன்னு வாங்க. நம்ம நேரமானாலும் ஆனால் இப்போ 2 நிமிஷம் வந்து ஐயா தர சொல்லியிருக்காங்க. ஆகவே இப்போ வந்து முதல்ல பேசினவங்க ரெண்டாவதாக பேசினவங்க இவர்கள் பேசியதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக 2 நிமிடத்துக்குள்ளே உங்களுடைய கருத்தை நீங்கள் முன்வைங்க. அதுக்கப்புறம் நம்ம தீர்ப்பை வேகமாக சொல்லிடலாம். எதிரணியில் உள்ளவங்க தவறாக எங்களை புரிஞ்சுக்கிறதே வேலையாக போச்சு. ஏன்னா ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு ஒரு ஃபோன் ஒன்று பண்ணி ஒருத்தங்களுக்கு பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களுக்கே பண்ணுறோம். உடனே நான் நைட்டு 12 மணிக்கு பண்ணுறாங்களேன்னு அவங்கள வந்து ஹலோ அப்படிங்க, நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கல்ல, நம்ம தான் என்ன சொல்லுவோம், டென்ஷன் ஆகிட மாட்டோம். இதே ஒரு பிறந்த நாளுன்னு வைங்களேன், கரெக்டாக 12 மணிக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னோன்னா எப்படி பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அதனால் நாங்கள் சமயத்தை பற்றி பேச வந்தவங்க சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளே நாங்கள் என்ன செய்கிறோன்னா சொல்கிறோம். ஒரு பஸ்ஸில் ஒருத்தவங்க போயிட்டு இருந்துருக்குறாங்க, ஒரு பஸ்ஸு போயிட்டு இருந்திருக்கு. அதுலேருந்து ஒரு அம்மா பாட்டியம்மா இறங்கியிருக்காங்க. இறங்கினவங்களுக்கு கீழே பார்த்துருக்காங்க ஒரு குழி, இருட்டு. அப்போ சொல்லியிருக்காங்க பஸ்ஸில் உள்ளவங்க யாரும் இறங்கி பின்னால் இறங்குறவங்க அந்த குழியில் தடிக்கிட்டு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே குழி கிடக்கு பார்த்து வாங்க இறங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், பஸ்ஸில் உள்ளவங்க ஒருத்தரும் இறங்கலை, எல்லாம் ஒரே கலவரமாயிடுச்சு. ஐயோ புலி கிடக்குதா கீழே, குழின்னு சொல்லதை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா புலின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணார், உபதேசம் பண்ணார், ஜனங்கள் எல்லாரும் கவனமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால் ஒன்று பண்ணார், விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் துரத்த தொடங்கின்னு இருக்குது வசனம், துரத்த தொடங்கி. அப்போ அவர் தொடங்கி வச்சார். இன்னும் நம்ம அப்படி சோசியல் ஒர்க்கை கொஞ்சம் என்ன செய்யணும், தள்ளி வச்சு முதல்ல ஆண்டவரை பற்றி தான் நம்ம என்ன செய்யணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தான் சமுதாய பணி. முதல்ல நம்ம வெளிப்படுத்துறது கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்தணும். அப்போ தான் நம்ம கிறிஸ்தவங்க. இவங்க சொன்னாங்க கிறிஸ்துவ வந்த பிறகு தான் கிறிஸ்துவன்னு வந்ததுன்னு சகோதரி தவறாக சொல்லிட்டாங்கன்னு. கிறிஸ்து பிறகுலன்னா எவ்வளோ பேர் கூடி உக்காந்துருந்தாலும் கிறிஸ்தவன்னு பேர் வந்திருக்குமா, கிறிஸ்தவர்கள்னு வந்திருக்குமா? கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்ததுனால தான் கிறிஸ்தவம் என்ன செஞ்சது, வந்தது. அதை நாங்கள் சொல்லிக்கிட்டோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் தேவாலயத்தில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறாரு, உபதேசம் பண்ணுறாரு. வேத பாரகரும் பரிசேயரும் ஜனத்தின் மூப்பரும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இவரை கொலை செய்யலாம், எதுக்குங்க கொலை செய்கிறதுக்கு ஏன் தேடினாங்க? அவர் ஒரு சமய புரட்சியை கொண்டு வந்தார். அவர் ஒரு பெரிய சமய புரட்சியை கொண்டு வந்தார், கிறிஸ்துவை நிலைநாட்டினார், பரலோக ராஜ்யத்தை என்ன செஞ்சார், எம்பசிஸ் பண்ணார் நமக்கு. இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஜனங்களை என்ன செஞ்சார்னா உபதேசம் பண்ணி அவங்கள வழிநடத்த சொன்ன. எல்லாரும் அவருடைய உபதேசத்துக்கு நேராக வழி நடக்க தொடங்கினாங்க. உடனே அவங்களுக்கு என்ன செஞ்சுது, வேத பாரகர் பரிசேயர் மூப்பர் இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா கோவம் வந்துட்டு எப்படி அவரை கொலை செய்யலாம். ஆனால் ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டு நிறையா அவங்கள கவனமாக இருந்ததுனால அவர் கொலை செய்ய முடியாதபடி வகை காணாதிருந்தார்கள்னு வசனம் சொல்லுது. அதுபோல் கிறிஸ்தவம், அதாவது இவங்க சொன்னது ஒன்று கூட இப்போ சொத்துரிமையை பற்றி பேசுனாங்க, அப்படி கிடையாது. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீகள் தங்களுடைய சொத்துக்களெல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. ஆண்டவரை பின்பற்றி மாத்தாள் மரியாள் எல்லாம் பெண்கள் தானே, ஆண்டவருக்கு பின்னால் நடந்தாங்களே. அதனால் நாங்கள் பெண்கள் எதில் இருந்தாலும் நாங்கள் உறுதியாக என்ன செய்வோம் இருப்போம். கிறிஸ்தவம் உலகிற்கு கொண்டு வந்தது
சமய புரட்சி தான், சமய புரட்சி தான், சமய புரட்சி தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டவர் செய்த அந்த சமய புரட்சி தான் அவரை சிலுவையிலேயே அறைய வைக்கிறதுக்கு இருந்தது. அதுவே ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி அப்படின்றத சமய புரட்சி தான் முக்கிய காரணம் என்று முன்வைத்திருக்காங்க. பாக்கியராஜ் சார் தான் நிறைய குத்து வாங்கினவர். அவர் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். அதனால் உங்களுக்கு 2 நிமிஷம். சகோதரி இங்கே வந்த உடனே அவங்க சமய புரட்சியை பற்றி பேசணும், அதை மறந்துட்டாங்க. மறந்துட்ட பிறகு என்னை பற்றியே பேசுகிறாங்க. வாதம்னு வந்தால் இப்படியா போட்டு வறுத்து எடுக்கிறது, தெரியாதனமாக எனக்கு என்ன பண்ண அணி தலைவர் போஸ்ட்டு கொடுத்தாலும் கொடுத்தாங்க. என்னை பற்றி பேசி ரொம்ப புகழ்ந்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். முதல்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு சோறு இல்லை. அவனுக்கு முதல்ல போய் இயேசுதாங்க உண்மையான தெய்வம் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? போயா எனக்கு சோறு குடியாம்பான். இதுதான் சமூக புரட்சி. சமூக புரட்சின்னு சொன்னால் என்ன? சமுதாயத்தில் இருக்கிற மக்களை ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரணும். முதல்ல அடிப்படை தேவை. அவனுக்கு என்ன தேவை? வெளிநாட்டிலேருந்து நிறைய மிஷினரிகள் வந்தாங்க, இங்கே ஊழியம் செஞ்சாங்க. எடுத்த உடனே போய் இயேசு தாங்க உண்மையான தெய்வம், அவர் தாங்க நாங்கள் நேசிக்கிறோன்னு சொன்னால் அவன் ஏற்றுக்குவானா? அவனுக்கு என்ன தேவை? அவன் வியாதியில் இருக்கிறான், அவனுக்கு சோறு கிடையாது, அவனுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது. அதையெல்லாம் கொடுத்த பிறகு தான் அப்போ என்ன செய்வாங்க? இயேசு உண்மையான தெய்வம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அவன் ஏற்றுக்குவான். எடுத்த உடனே சொல்லும் போது ஏற்றுக்குவானா? இதுதான் நாங்கள் சொல்கிறோம் சமூக புரட்சிங்கிறோம். இதுதான் உண்மையான சமூக புரட்சி. இவங்க சொன்னாங்க மென்ன பீச்சில் போய் ஒரு குப்பை பொறுப்பாருன்னா, நான் என்ன குப்பை பொறுக்கிற வேலையாக பார்க்குறேன்? ஏங்க, குப்பை பொறுக்கிறதுக்கு மாநகராட்சியெலாம் ஆள் வச்சுருக்கிறாங்க. அவன் பொறுக்கிற வேலையை அப்படியே நான் பொறுக்கினாலும் மென்ன பீச்சு எவ்வளோ பெருசு? 7 கிலோமீட்ரு. நான் பொறுக்கி எத்தனை நாளில் அது பொறுக்க? அதுக்கு மிஷின் இருக்குது. அதாவது ஒரு டாக்ஸி எடுத்து கொடுக்க போகிறவர் குப்பை பொறுக்கணுங்கிறாங்க. ஏம்மா நான் குப்பை பொறுக்கிறது அவ்வளோ ஆசையா? எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அவனே குப்பை போட்டு போகிறான்னா நான் உண்மையில் உள்ளே போட்டால் தூக்கி போடலாம். ரோட்டில் போடுறதெல்லாம் நான் பொறுக்கிறதுக்கு மாநகராட்சியில் நான் வேலை பார்க்குறேன். அப்போ பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு ட்ராக்ஸை கொடுக்குறாங்க. அந்த ட்ராக்ஸில் இயேசுவை பற்றி எழுதியிருக்குன்னு வச்சிங்களேன். இந்த சமூகம் அப்படி என்று சொல்கிறது ஒருத்தருடைய மனதை மாற்றுறது. அப்போ ஜீவானந்தம் பாஸ்டர் கூட பெரிய வல்லமையான ஒரு பிரசங்கியார் இந்த ட்ராக்ஸை கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி படித்து அதன் மூலமாக ஒரு மனசை மாற்றினார். மாற்றி இன்றைக்கி உலகம் பிரதிஷ்டை பெற்ற ஊழியக்காரனாக இருந்து மறித்து போனார். இவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு வயல் இருக்குன்னா அதை உழ வேணாம், தண்ணி பாய்ச்ச வேணாம், ஒன்றுமே போனான விதையை போட்டுரு, அது முளைச்சி வந்துருங்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. முதல்ல ஒரு வயல் இருக்குன்னா அந்த வயலை என்ன செய்யணும்? உழணும், பண்படுத்தணும். ஒரு மனுஷனுக்கிட்ட போய் நேராக இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி பாருங்கள், அவன் திட்டுவான் அவங்கள. அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? அவங்க என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்க? அவங்க தேவை என்ன? அவங்க தேவையின் மத்தியில் நம்ம என்ன சொன்னால் அவன் பக்குவப்படுவான். அதுக்கு பிறகு தான் அவனுடைய தேவைகள் சந்தித்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும்? மதத்தை பற்றியோ இயேசுவை பற்றியோ தெய்வத்தை பற்றியோ நம்ம சொல்லணும். இவங்க பிளைண்டாகவே விதையை போட்டாங்கன்னா காக்கா தின்னுவிட்டு போயிடுது. அப்புறம் எங்கே அது முளைக்க போகுது? அப்படி செய்வது அது சரி கிடையாது. ஆனால் இன்றைக்கு கொடுக்குற தலைப்பு எங்களுக்கு நல்ல தலைப்பு. இந்த தலைப்பு அவங்கள்ட்ட கொடுத்தா எங்களை வருவர்னு வறுத்து எடுத்துருப்பாங்க. அந்த அம்மா ஹெலனம்மா பாருங்கள், அவங்க ரொம்ப நல்லவங்க தான், அன்பானவங்க தான். அது என்னவோ நமக்கு என்னன்னு தெரியல, நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க இன்றைக்கி. அவர் நல்ல ஆராதனை பண்ணார். நான் என்னமோ காட்டுவாசியில் இருந்தவ மாதிரியும் என்னை கொண்டுட்டு இங்கே உருவாக்கி, நானும் நல்ல ஒரு விசுவாசி தான். அந்த சபையில் ஒரு 28 வருஷமாக நல்ல விசுவாசியாக தான் இருந்தேன். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தாரு. எனக்கு ஒரு சபை கொடுத்துருக்காரு. ஐயா நான் போய் நடத்துகிறேன். நான் என்னமோ காட்டுவாசி மாதிரி காட்டிலேருந்து கொண்டு என்னை உருவாக்கி என்னை கொண்டு பக்குவப்படுத்தி என்னை ஊழியக்காரனா மாற்றினா நான் என்ன மாம்சத்தை தின்னுட்டு உட்காந்துருந்தேன். நானும் சோறுதாமா தின்னேன். இப்படி போட்டு படுத்துறீங்களேம்மா. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஜெபஸ்ரீன் அம்மா சொன்னாங்க, முதல்ல சமய புரட்சின்னா சமயம் என்பது மதத்தை குறிப்பது. சமூகம் என்பது எதை குறிக்கிறது? மக்கள் வாழக்கூடிய இடத்தை குறிக்கிறது. ஒரு மக்கள் வாழறான், அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது, முதல்ல அதை தான் நம்ம சந்திக்கணும். அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க? அந்த மக்களுடைய தேவைகளை சொல்கிறாங்க. சொன்ன பிறகு எங்களுக்கு என்ன போடுங்க, ஓட்டு போடுங்கிறாங்க. அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யாமல் நீங்கள் எடுத்த உடனே மதத்தை போடுங்கன்னா நம்மெல்லாம் போட்டு தள்ளிடுவான் அவன். அதனால் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது சமூக புரட்சியே இந்த கிறிஸ்தவத்தில் மேலோங்கி இருக்குது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஆகவே கிறிஸ்தவம் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே சமூக புரட்சி, சமுதாய புரட்சி. சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்த பிறகுதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? சமூக புரட்சி செய்ய முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நீங்கள் முதல்ல பேசுனது கூட நான் ரொம்ப ரசிக்கலை, கடைசியாக பேசுனது தான் அற்புதம். பாயிண்ட் பை பாயிண்ட். இது எப்பவுமே இந்த அடிப்பட்ட புலி வந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்து பாயம் பாருங்கள், அது பின்னாடி அப்படி கட்சி கொதிரி மொத்தமாக இவங்க டேமேஜ் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் அப்படி எடுத்துட்டாரு. பலத்தை கைத்தட்டல் கொடுக்கணும் அணித்தலைவர். ஒரு குத்துச்சண்டையில் யார் ஜெயிப்பாங்கன்னா முதல்ல நல்லா குத்த விட்ருவாங்க, சரிங்களா? அடி அவன் வீக் ஆகிடுவான், குத்தி அவங்க வீக் ஆகிடுவாங்க அடிச்சே, சரிங்களா? அப்புறம் இவங்க ஒரே குத்தோன்னே கீழே வந்துடுவாங்க. அந்த மாதிரி அவர்களை இப்போ இவர் பண்ணியிருக்காரு. ஆனால் 2 கருத்துக்களையும் பார்க்கின்ற போது 2 பேருமே சொல்லியிருக்காங்க, குப்பை பொறுக்கிறாங்க இல்லையோ பேச்சாளர்களே பொறுக்கி எடுத்திருக்கிறீர்கள், அதுதான் நான் சொல்ல முடியும். அப்படி ரொம்ப அழகாக 2 பேரையும் வச்சுருக்கீங்க. சமய பிரச்சனையா சமுதாய பிரச்சனையா அப்படின்னு கேட்டோன்னா, புரட்சியான்னு கேட்டபோது சமய புரட்சி தான் ஆரம்பத்தில் வந்தாங்க. அந்த கருத்தை சிஸ்டர் எடுத்து வைத்த 2 கருத்துக்கள் தீர்ப்புக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. ஒன்று சொன்னாங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிறோம், மற்ற கடவுள் கிடையாது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி. அடுத்தது அவரே தன்னை பலியாக கொடுத்த ஒருத்தர் இருக்காருன்னா அதுதான். அதனால தான் சமய புரட்சி இருந்தது. அதுக்கப்புறம் அதை பேஸ்மெண்ட் பண்ணி நம்ம பண்ண விஷயங்கள். ஆனால் இவங்க சொன்ன விஷயம் அது சாலமன் சொன்னாப்புல பாருங்கள், என்ன சமய பண்ணின்னு இன்றைக்கி இருக்கிற சாமியார்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படி தான் ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு இட்டுன்னு வராங்க, தப்பு செஞ்சிட்டாரு, மங்களம் உண்டாவதாக அப்படின்னார் சாமியார். நீதிபதி சொன்னார், மங்களம் உண்டா இருக்கிறது தான் கேஸே, சரியா? அதனால் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இது என்ன அப்படின்னா, நேர்மையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, அதுதான் பெரிய விஷயம். அது நீ சமயம் பண்ணி செய்கின்றவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஐயா மூக்குப்பொடி போகிற ஒரு சின்ன விஷயத்த பொடி வச்சு பேசுகிறீங்களே, அவர் எவ்வளோ நல்லது செய்திருக்காரு, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய சபையை கட்டியிருக்காரு, இவ்வளோ பெரிய ஆத்மாக்களை பண்ணியிருக்காரு, அப்படியே ஒரு 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 அறம் தவறாத நேர்மையாக இருந்திருக்கிறாரு. அதை பற்றி என்றைக்காவது பேசுகிறீங்களா? அது சின்ன விஷயந்தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த பட்டிமன்றத்தில் நம்ம ஒரு சின்ன தவறு செய்தாலும் அது வெளியே போய் தெரிந்துவிடும். அதனால் அது ரொம்ப அழகாக 2 பேருமே கருத்துக்களை வைத்தீர்கள். ஆனால் இப்போ கிறிஸ்தவர்கள் சமய பணி செய்தார்கள், உண்மைதான். சீகன் பால்க்கு வந்தார், தமிழுக்கு இலக்கியத்தை கொடுத்தாங்க, தமிழுக்கு ஒரு அகராதியை, சதுர அகராதி என்ற ஒரு அகராதியை கொடுத்தார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய பணி. நான் காமராஜர்கிட்ட ஒரு முறை கேட்குறாங்க போயிட்டு, நீங்கள் எல்லா மதத்தினருக்கும் ரைடு விடுறீங்க, கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு முறை கூட ரைடே விடலையே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ரைடுன்றாங்க. அப்போயே அவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஐடி ரைடு. காமராஜர் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார், யோ அவன் காசு வச்சுருந்தா ஒன்று ஆஸ்பத்திரி கட்டுவான் இல்லை கோயில் கட்டுவான்றேன் அப்படின்னாரு. அவன் காசு வச்சிருந்தா ஆஸ்பத்திரி கட்டுவான், கோயில் கட்டுவான், சேர்த்து வச்சிருக்க மாட்டான்னு. ஆகவே இன்றைக்கு நம்முடைய பெயர், கிறிஸ்தவர்களுடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமூக பணி தான். இன்னைக்கு மற்றவர்கள்கிட்ட, இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள்கிட்ட இருப்பது என்பது வேறு, ஆனால் மற்ற சமூகத்திடம் நமக்கு இருக்கக்கூடிய பெயர் என்னென்னா, அவன் கல்வி பணி செய்வார்கள், அவர்கள் அறப்பணி செய்வார்கள், அவர்கள் சமய பணிக்கு தான் வந்தார்கள், ஆனால் அதை ப்ளஸ்ஸாக நமக்கு எடுத்துக்கிறான். அதுதான் இன்னைக்கு மே மாதம் ஜூன் மாதம் ஆனால் எனக்கு ஃபோன் வரும், லயலாவில் சீட் வாங்கி கொடுங்க, எம்சிசியில் சீட் வாங்கி கொடுங்க. ஏன் மற்ற கல்லூரியில் கேட்கல? கல்வி என்பது தரமான கல்வி. நீங்கள் லயலாவில் போய் கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது, முதல்ல அவங்களுக்கு எல்லாவும் கோட்டா கொடுத்தது தான் ஜென்ரல் கோட்டா அப்படின்வான். ஆகவே நம்முடைய நோக்கமே சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களை எடுத்துகிட்டு வரணும். கருத்துக்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த அம்மா செகண்ட் அம்மா பேசினது, 3வது அம்மா சாதாரணமாக அமைதியாக இருந்தால் கூட கருத்துக்கள் அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட் சமூகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். நம்ம வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்க்கிறோம் என்று சொன்னால் இது வரைக்கும் நடந்தது என்ன, முதல்ல பக்தினா என்ன, சேவனா என்ன, அது ரொம்ப பார்க்கணும். பக்தி என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு செய்வது, பக்தி என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு செய்வது, சேவை என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு அல்ல, அது சமூகத்திற்கு ஆனது. அப்போ ஒரு குறிப்பிட்ட மதம் தேவையா? பக்தி என்பது ஆத்மாவினுடைய நல்வாழ்வுக்காக, சேவை என்பது சமூகத்தினுடைய நல்வாழ்வுக்காக. அப்போ ஒரு ஆத்மானா ஒருத்தன் தான் ரட்சிக்கப்படுறான், ஒரு சமூகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சேவை செய்யக்கூடிய அந்த சேவையின் மூலமாக அது சமுதாயத்துக்கு சமய புரட்சியாக வரணும். அப்போ அதை தான் நம்முடைய சமூக புரட்சியில் காட்டியிருக்காங்க. பக்தி என்பது அருள் நெறி, பக்தி என்பது அருள் நெறி, சேவை என்பது அறநெறி. அருள்நெறி எல்லாத்தையும் இருக்கும், அறநெறி தவறாமல் இருக்கணும். அறநெறின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் போய் பாருங்கள், அது இங்கே இருக்கிறது. ஆகவே பக்தி நமக்கு முக்கியமாக இருந்தாலும் நாம்
சேவை என்பதை முக்கியமாக, நான் தீர்ப்புக்காக வரல, ஏன்னா பக்திக்கு நிறைய கருத்துக்களை வச்சுருக்காங்க. மனிதன் இறைவனை பார்ப்பது பக்தி, மனிதன் இறைவனை பார்ப்பது பக்தி, மனிதனுடைய நல்வாழ்வுக்காக இருப்பது சமூக சேவை. நீ பக்தி என்பது இறைவனை பார்க்குற, அப்போ நீ சமுதாயத்திற்கு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ஸ்டேன் வந்தார், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தார், பாதிக்கப்பட்டார், குடும்பத்தோடு கொளுத்துனாங்க. கிளாடிஸ் அம்மையார்ட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், அந்த குற்றவாளிகளை நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரே வார்த்தை அம்மா சொன்னாங்க, நான் அவர்களை அப்போதே மன்னித்து விட்டேன்னு. ஒரே வார்த்தை, ஐ ஃபர்கிவ் தெம், நான் அப்பயே அவங்கள மன்னிச்சிட்டேன். இதுதான் சமூக புரட்சி. அது சமயத்தின் மூலமாக வந்தவர்கள். ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தை, சமூகத்துக்கு இருக்கக்கூடிய வார்த்தை, கிறிஸ்தவம் என்பது மன்னிப்பு. அது அழகாக சொன்னாங்க பாருங்கள், சமூகத்துக்கு நான் அப்போதே அவர்களை மன்னித்து விட்டேன். அதுதான் நமக்கு இன்றைக்கு மிக 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 முக்கியமான தேவையாக இருக்கிறது. இந்த ஏமி கார்மெல் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டோனாவூரில் ஒரு பெரிய இது ஆரம்பித்தாங்க. தேவதாசினுடைய பிள்ளைகள் முன்னெல்லாம் கோயிலுக்கு தேவதாசிகள் என்றே வைத்துக்கொள்வார்கள். அவர்கள் ஆடல் கலை டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்கார்கள். அதை தான் இன்றைக்கி நம்ம வேற ஒரு வார்த்தையை சொல்கிறோம். அந்த தேவதாசிகளை மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளை படித்து அவங்க டாக்டராக இன்ஜினியராக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய சமயப்பணி கிறிஸ்தவம் தான். ஆனால் சமூக பணி என்பது சமூகத்தில் தாழ்த்தப்பட்டு, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு, சமூகத்தால் மறுதளிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு செய்கிறாங்க பாருங்கள், அங்கே தான் கிறிஸ்தவம் நிற்குது. அது அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். தொழுநோயாளிகளை போய் நீங்கள் பாருங்கள், திருநெல்வேலியில் ஒரு தொழில்நோயாளி ஹாஸ்பிட்டல் அன்றைக்கி ஒரு மிஷினரி பண்ணியிருக்காரு. யாரும் போய் தொடாத ஒரு இடம். ஊழியத்தை நீங்கள் தொடாத இடத்துல போய் பண்ணலாம், ஒன்றும் கிடையாது. ஊழியம் பண்ண போகிறீங்க, பேசிட்டு வந்துட போகிறீங்க. ஆனால் இந்த வியாதி உங்களுக்கு தொற்றிக்கொள்ளும், அதெல்லாம் கிடையாது. நாங்கள் அந்த கிறிஸ்தவம் எங்களுக்கு போதித்த அதே அன்பை நாங்கள் போய் அங்கே போதிக்கிறோம். குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன், லேவியரான் வரான், ஆசாரியன் வரான், பார்த்துட்டு போகிறான். ஆனால் சமாரியன் வருகின்ற போது அவனை எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். அதான் சமூக பணி. அவர் அறப்பணியை பற்றி சொல்கிறாரு, நீ நல்லா இரு, உண்மையாரு, சிறுமைப்பட்டவனுக்கு எதை செய்கிறாயோ அதுதான் நீ எனக்கே செய்கிறாய். அப்போது சமூக பணி என்பதை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கார். ஏழைக்கு இறங்கு, அது எனக்கு கடன் கொடுக்குறேன், நான் உனக்கு கடங்காரையா? நீ ஏழைக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா அது எனக்கே பண்ண மாதிரி நான் உனக்கு கடங்காரன் அப்படின்றாரு. ஆகவே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து, சமய பணித்தான் வந்தார்கள், சமய பணித்தான் முக்கியமான புரட்சியை ஏற்படுத்தியது. இன்றைக்கி நம்ம ஆடை போடுறோம் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு கல்வி கற்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் கற்றுக் கொடுத்தது. அதை எப்படி கற்றுக் கொடுத்தார்கள்? பிரிந்து இருந்தார்கள், மூட நம்பிக்கையில் இருந்தார்கள். உண்மையான கடவுள் ஒன்று இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு சொன்னார்கள்ல, அது சமய பணி. அவர் உங்களுக்காக உயிரை கொடுத்தார் என்று சொன்னார்களே, அது சமய பணி. உங்களுக்காக உயிர் தெழுந்த ஒரு கடவுளை காட்டுங்கள் என்று சொன்னார்களே, இதுதான் கடவுள், மறுவாழ்வுக்கான ஒரு விதையை விதைத்தார்களே, அது சமய பணி. ஆனால் இவைகளை எல்லாம் தாண்டி நிற்பது, இவைகளை எல்லாம் கேட்பது, பாக்கியராஜ் அவர் சொன்னா பாரு, முதல்ல சாப்பாடு கொடு, அப்புறமா நான் சொல்கிறத கேட்குறேன். இன்றைக்கி நிறைய சபையில் சாப்பாடு போடுறாங்க. அது சாப்பாடுக்காக வரக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்மீக ஆகாரத்தையும் செல்லும்போது ஆத்மா ரட்சிப்போது ஆத்மாவும் போது, அப்போ அந்த ஆன்மீகத்துக்கான ஆத்மாவுக்கான உணவு வேணும்ல. ஆகவே அதைத்தான் அவர்கள் சமூக பணி செய்தார்கள். ஒரே ஒரு சின்ன கதையோடு நிறைவு செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்மஸ் ட்ராமா ஒரு ஸ்கூலில் போட்டாங்க. அதில் ஒரு பையனுக்கு திக்குவாய்னா திக்கி திக்கி பேசுவார்கள். அவனுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, எப்படியாவது ட்ராமா அவனை அவாய்ட் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் அவனுக்கு ஒரு குறைவு இருக்கிறது, அவனுக்கு நடிக்க வைக்கலாம். ஏதாவது ஒரே ஒரு டைலாக்கு, ஒரு வரி பேசுவாங்க. அப்போது அவனுக்கு இந்த சத்திரக்காரனுடைய கேரக்டர், மேரியும் யோசப்பும் வரங்கின்ற போது அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய கர்ப்பிணியாக இருக்காங்க, சத்திரத்தில் இடம் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உடனே இவர் சொன்னால், இந்த சத்திரத்தில் இடமில்லை. இவ்வளோதான் அவர் சொல்லணும். என்ன டைலாக்கு? இந்த சத்திரத்தில் இடமில்லை. ஒரு வாரம் அவனை சாவடிச்சிருக்கிறாங்க, சத்திரத்தில் இடமில்லை. வீட்டுக்கு போனால் சத்திரத்தில் இடமில்லை. இதையே திருப்பி திருப்பி சொல்லி அவனுக்கு சூப்பராக மனப்பாடம் ஆயிடுச்சு. டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை பையன் திக்காமல் சொல்லிவிடுவான், சத்திரத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ராமா ஸ்டேஜுக்கு வருது, எல்லோரும் உட்காடுறாங்க. எப்பவுமே டீச்சருங்க சைடில் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க குழந்தைங்க ஆடுறதுக்கு முன்னாடி, அதை பார்த்துருக்கீங்களா? இப்படின்னு வாங்க, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இவன் வரும்போது அதே மாதிரி யோசிப்பு வராங்க. மரியாள் இந்த மாதிரி நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. இவன் அவங்கள ஒரு முறை பார்க்குறான் சார். அந்த சின்ன பையன் ஒரு முறை பார்க்குறான்.
பார்த்துட்டு சான்றான். இப்போ எப்படி இருக்கும் டீச்சருக்கு? டேய் 20 நாளாக சத்திரத்தில் இடம் இல்லைன்றோம், சான்ற மறுபடியும் அவங்களே பார்க்குறான். இப்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், சத்திரத்தில் இடமில்லை, ஆனால் என் வீட்டில் உங்களுக்கு இடம் இருக்கிறது. சத்திரத்தில் இடமில்லை, ஆனால் என் வீட்டில் இடம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் சத்திரத்தில் இடமில்லை என்று சொல்லுகிறார்கள், அது சமய பணி. என் வீட்டில் இடம் இருக்கிறது என்று ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறான் பார், அது சமூக பணி. இப்போ அந்த டைலாக் சொல்லியிருந்தேன்னா அது ஒரு டைலாக், ஒரு ட்ராமா. ஆனால் இன்றைக்கு நான் அதை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னால் அது இந்த சமூகத்துக்கு தரக்கூடிய செய்தி. ஆகவே நமக்கு சமய பணி முக்கியமாக இருந்தாலும் அது அடித்தளம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அடித்தளம் தாங்கி நின்று பார்வைக்கு தெரிவது சமூக பணித்தான். ஆகவே சமய பணியை விட சமூக பணி உயர்ந்ததாக இருக்கிறது. பேசியவர்கள் இந்த 3 பேருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. நான் பேசுகிறத வச்சு தீர்ப்பு கொடுக்கணும்னா இவங்ககிட்ட தான் கொடுக்கணும். ஆனால் சமூகத்திற்கு இந்த செய்தி போகின்றது. இவங்க நல்லா பேசுகிறதுக்காக சொல்லலை. இதை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நமக்கு சமூக பணி மிக மிக முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களையே நாம் மீண்டும் கிறிஸ்தவர்களாக ஆக்குவது நம்முடைய பணி இல்லை, மற்றவர்களையும் பரலோகத்திற்கு கொண்டு செல்வது தான் நம்முடைய பணி. நீ இவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் கேட்பான், அப்புறம் மறுநாள் போய் தப்பு செய்ய போவான். ஆனால் அவன்கிட்ட சத்தியத்தை பிடித்து கொண்டால் அவன் இன்னும் ஒரு 100 பேரை கொண்டு வருவான். அதுதான் மிகப்பெரிய சமூக பணி. அதை செய்யக்கூடிய சமய பணி செய்வர்களை வாழ்த்துகிறோம். சமூக பணித்தான் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்கின்றேன். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தது. ஆகவே கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திற்கு அதிகம் செய்தது சமய பணி இருந்தாலும் சமூக பணித்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.